எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ண வேண்டும் என்ற மகாகவியின் வரிகளோடு அருமையான தமிழர் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் பாரதி இலக்கிய பேரவை பெருமையுடன் வழங்கும் தமிழர் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். இன்றைக்கி நம்ம ஒரு பஞ்சாயத்துக்கு நம்ம என்ன தலைப்பு எடுக்கிறோம்னா, அதாவது இவ்வளவு நாள் தலைப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா, இந்த இளைஞர்களுக்கு யார் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறா, அல்லது இளைஞர்களை வந்து யார் முன்னேற்றணும், அப்படி இளைஞர்களை மையப்படுத்தி இருக்கும். அவங்கள யார் முன்னேற்றணும், அதை சமுதாயம் முன்னேற்றணுமா, வீடு முன்னேற்றணுமா, கல்லூரி முன்னேற்றணுமா, அப்படி இளைஞர்களை மையப்படுத்தி இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சந்தானையா என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படிலாம் கிடையாது. இளைய தலைமுறையால் அதிக நெருக்கடிக்கு ஆளாவது யார், இவங்க படுற இந்த துன்பங்கள், இவங்க தர்ற துயரங்கள், துன்பங்கள், அதையும் பேசணும்ல என்ன. அதனால் வந்து இந்த தலைப்பு எப்படி கொடுத்துருக்கோம்னா, இன்றைய இளைய தலைமுறையால் அதிக நெருக்கடிக்கு ஆளாவது பெற்றோர்கள் தான் அப்படின்னு ஒரு 3 அறிஞர் பெருமக்கள் வாதிட வந்திருக்கிறார்கள். இல்லைப்பா, ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் இவங்க பண்ணுற வேலை அடே அப்பா எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக 3 ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள் தான் இந்த இளைய தலைமுறையால் அதிக நெருக்கடிக்கு ஆளாவது ஆசிரியர் பெருமக்கள் தான். எப்படி வந்து நம்ம இன்னைக்கு சமுதாயம் வந்து இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு தேவையான தலைப்பாக இருக்குது இல்லையா. இந்த பட்டிமன்றத்தின் நோக்கம், இந்த தலைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா, இது வந்து அவர்களை குறை சொல்வதோ குற்றச்சாட்டுவதோ கிடையாது. நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறோம்டாடி உங்களால் என்று நம் தரப்பு நியாயங்களை, எங்கள் தரப்பு வேதனைகளை அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து அவர்களை சீர் செய்வது. ரொம்ப அழகாக சென்ற பட்டிமன்றத்தில் நம்ம துளிரையா அருமையான தீர்ப்பு கொடுத்தாரு. கடிகாரம் சரியாலே என்ன செய்வோம், தூக்கி விட்டு எறிஞ்சிருவோமா, கால் தேய்மானம் அடைஞ்சா காலை வெட்டி எடுத்துருவோமா, கிடையாது, சீர் செய்வோம் இல்லையா. அதுபோல் இதுவும் ஒரு வகையான சீர் செய்தல். இது வந்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான, குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு உரையாடல், அவ்வளோதான். நாங்கள் என்ன கஷ்டப்படுறோன்றது தெரியணும்ல அவங்களுக்கு, பேசி பார்த்தா தானே தெரியும் இல்லையா. ஒவ்வொரு இடத்திலும் இந்த ஜென்ரேஷன் கேப்னு சொல்கிறாங்கல்ல, இந்த தலைமுறை இடைவெளி, அது வந்து எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கிறது. எனக்கு எங்கள் அப்பாக்கும் கூட இருந்திருக்கலாம். அது எங்கள் அப்பாவுக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுக்கல. அவர் என்ன கஷ்டப்பட்டார்ன்றத சொல்கிறதையோ கேட்குறதையோ அந்த வாய்ப்பை நான் என்ன செய்யலை, தரலை. சரி, அப்படி நம்ம கஷ்டத்தை சொல்லணும்ல. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இந்த அது என்ன ஹவுஸு ஒரு 100 நாள் நடத்துறீங்க விஜய் டிவியில், என்ன பிக் பாஸில், அதுதான் ஒரு பிக் பாஸில் தான் சொல்லுவாங்க, டேய் உன் கஷ்டத்தை நீ சொன்னையாடா, ஒரு பிரச்சனைனா நீ சொன்னையாதா அவங்கக்கிட்ட, அதுதான் அந்த கேள்வியாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அதுதான். உங்கள் கஷ்டத்தை நீங்கள் சொன்னீங்களா, அப்போ நம்ம கஷ்டத்தை சொல்லணும்ல, தெரியாமல் கூட இருக்கலாம்ல. எங்களுடைய நோக்கம் வந்து எங்களுடைய குழந்தைகளை, நாங்கள் பெற்ற குழந்தைகள் தான் அவர்கள், வேற யாரோ கிடையாது. எங்களுடைய குழந்தைகளுக்கு இதுவும் ஒரு வகையான அறிவுறுத்தல் தான். நீ இப்படிலாம் செய்யறனால நான் இப்படிலாம் பாதிக்கப்படுறேன் என்று ஒரு உரையாடலாக அவனை சீர் செய்யும் நோக்கமாக இந்த பட்டிமன்றம் அமைகிறது. 1 மணி நேர பட்டிமன்றம் தான். அதனால் வந்து அறிஞர் பெருமக்கள் 5 முதல் 7 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களை அன்புடன் வேண்டுகிறேன். இந்த இளைய தலைமுறைக்கு அதிக நெருக்கடி தருவது பெற்றோர்களே என்ற அணிக்காக நமது இந்த அணியின் தலைமை தாங்குவதற்காக திரு சந்தானம் ஐயா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அணியில் அந்த கருத்துக்கு அணி சேர்க்கும் விதமாக அருமை தங்கை அபிராமி, ஒரு அருமையான சிந்தனையாளர், எழுச்சி தமிழச்சின்னு சொல்லலாம் அவங்கள, அவ்வளோ ஒரு நல்ல சிந்தனையாளர், அவங்க வந்திருக்காங்க. அடுத்து வானொலி தொகுப்பாளராக தான் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ரஞ்சிதா பிரியா அவங்க வந்திருக்காங்க. அவங்க 3 பேரும் பெற்றோர்கள் தான் நாங்கள் அதிக நெருக்கடிக்கு ஆளாகிறோம், இன்றைய இளைய தலைமுறையாக பெற்றோர்கள் தான் வந்து அதிக நெருக்கடிக்கு ஆளாகிறோம் என்று சொல்வதற்காக அவங்க வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஆசிரியர்களே என்ற அணிக்கு தலைமை தாங்குவதற்காக VKK பள்ளியின் முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள அருமை அம்மா வள்ளியம்மை அவர்கள் வந்திருக்காங்க. அதே போல் அருமை தங்கை சிவசத்யா, ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக, மதுரையின் மிகச்சிறந்த ஆளுமையாக வளர்ந்து வரும் அருமையான பேச்சாளர், அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் அருமை அம்மா ரெஜினா பானு, ஒரு மிகச்சிறந்த கவிஞர், ஒரு 7 கவிதை புத்தகங்கள், அடையப்பா ஒரு 7 கவிதை புத்தகங்கள், மிகச்சிறப்பான கவிதை புத்தகங்கள் எழுதியுள்ள அம்மா வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம அரங்கத்தை அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம்.
பேசுகிற போது நம்ம பார்த்துக்குருவோம். ஆசிரியர்கள் தான் என்ற அணிக்கு அதிலிருந்து தொடங்குவோம், ஆசிரியர்லேருந்து தொடங்குவோம். சரியா? இளைய தலைமுறையால் அதிக நெருக்கடிக்கு ஆளாவது ஆசிரியர்களே என்ற அணி தூங்குகிறது. அதன் தலைமை பேச்சாளர் அம்மா அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாரதியின் வரிகளை தொட்டு தொழுது வணங்கி பாரதி இலக்கிய பேரவை நடத்தும் மாபெரும் பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று இருக்கும் திரு முருகனையா அவர்களுக்கும் இரு அணி அறிஞர் பெருமக்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அற்புதமான செவி கேட்போர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். ஐயா, அதிக இளைய தலைமுறை அதிக நெருக்கடி தருவது ஆசிரியர்களுக்கா இல்லை பெற்றோர்களுக்கா என்ற அற்புதமான தலைப்பில் ஆசிரியர்கள் என்று ஆணித்தரமாக பேச வந்துள்ளேன். ஐயா, நான் ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைய பெற்றோர்கள் இருக்காங்களா? ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், இந்த மாதிரி குழந்தைகளை இந்த பெற்றோர் வளர்த்துருக்காங்களா? விடுங்க. ஒரு தந்தைக்கு உரிய கடமை என்ன செய்கிறாங்க தெரியுமா? தம்பி இங்கே வாடா, போய் சிகரெட் வாங்கிட்டு வா, போய் ஒரு குவார்ட்ரு வாங்கிட்டு வா, ஒரு ஆஃப் வாங்கிட்டு வா அப்படின்னா அவங்க வளர்க்குற குழந்தை எப்படிங்க நல்லவங்களாக இருந்து ஆசிரியருக்கு ஒழுக்கத்தோடு இருக்கும்? ஒரு பெற்றோருக்குன்னு ஒரு கடமைகள் இருக்குது. வீட்டில் தான் ஆரம்பித்து அந்த குழந்தைய எழுப்புறதுல இருந்து எந்திரிக்கிறதுலேருந்து குளிப்பாட்டி அதை அந்த நேரத்துக்குள்ளே சாப்பாடை கொடுத்து அதை பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய பெரிய மாபெரும் கடமை இந்த பெற்றோருக்கு இருக்குது. ஆனால் இந்த பெற்றோர்களுக்கு தான் குழந்தை என்ன படிக்குது, என்ன பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கு, என்ன திறமை இருக்குது, ஏதாவது சொல்ல தெரியுதா? எதுவுமே கிடையாது. ஆசிரியர்கள் தான் அதை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் நெருக்கடினா இன்றைய இளைய தலைமுறை சொல்லுவாங்க ஜீசன் இசட்ஜன் எல்லா ஜென்னும் சொல்கிறாங்க. ஆனால் அத்தனை ஜென்னு இருந்தாலும் அது ஜென்னாக இருக்கிறதே இல்லையா, இளைய தலைமுறையாக இருக்கிறதே கிடையாது. அதுக்கு காரணம் பெற்றோர். காலையில் 8:30 எந்திரிக்கா, ராசா என்ன பார்த்தா, அப்பா எந்திரிடி தங்கம், பள்ளிக்கூடத்துக்கு போகணும்லப்பா, எந்திரிச்செல்லாம் பிரியாளாகணும் அப்படின்னு எழுப்பி 8:30 குளிக்க விடுறதில்ல. மறுநாள் போட்ட சீருடையோட தூங்க வைக்கிறது, மறுநாள் அதே சீருடையோட எழுப்பி மூஞ்சியை கூட துடைக்கிறது கிடையாது. அள்ளி அள்ளி அமுக்கிறது. இன்னும் இந்த தலானிக்குள்ள பஞ்சு அனுப்புகிற மாதிரி சோத்தை அமுக்கி அப்படி தூக்கி இதில் போடுறது, வேனுக்குள்ளே போட்டு விடுறது. அது எங்கே போகுது என்னதுன்னே தெரியாது. எந்த வேன், அடுத்த ஸ்கூல் வேனில் கூட நம்ம பிள்ளைய போடுற இந்த மாதிரி பெற்றோர் இருக்கிற இந்த காலத்தில் இளைய தலைமுறை எவ்வளோ நெருக்கடி ஆசிரியர் கொடுக்குறாங்க சொல்லுங்கள். ஒரு டைரி பிள்ளைக்கு எடுத்து வச்சுருக்காங்களா? என்ன நடக்குதுன்னு கேட்க நேரம் இருக்கா? நீ அங்கிட்டு செல்ல தடவு, நான் இங்கே செல்ல நோக்குங்கால் நோக்குறேன். என்னத்தை நோக்கி நோக்கி பிள்ளை பாரு, அது நோக்கிட்டே போய் சேர்ந்துருச்சு. அது போக வேண்டிய இடம் அற்புதமான இடத்துக்கு போத கஞ்சா என்ன வேண்டாமோ அதை செய்யுதுப்பா உங்கள் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை? நேரம் மேலாண்மை சொல்லிக் கொடுங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற 40 நிமிஷத்தில் 65 பிள்ளைகளை பார்க்குறாங்க ஒரு ஆசிரியர். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தா குரு பிரம்மா வத்தஸ்ரீ குருவே நமக அப்படி போற்றி போற்றி வளர்த்த அந்த ஆசிரியர்கள், ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு தான் குடும்பத்தை பார்க்காம இந்த சமூகம் நல்லா வரணுமே, இந்த மாணவ செல்வங்கள் இளைய தலைமுறை நல்லா படிக்கணும்னு தான் உண்ணாமல் தன் குடும்பத்தை பார்க்காம தன்னுடைய சுகத்தை அனுபவிக்காம மாணவ செல்வம் ராவும் பகலும் மன உளைச்சலை மன நிம்மதியை கெடுக்கிறது இந்த பெற்றோர்கள் தான். ஏன்னா ஒரு பிள்ளையை வச்சு அன்பாக வரைக்கும் வாங்குறதும் கேட்குறதுலாம் வாங்கி கொடுக்குறாங்க. அவன் 8 வயசில்
8வது படிக்கிறப்ப 2 வீலரில் அம்மாவை கூட்டிகிட்டு போனான்னா அம்மாவுக்கு என்னமோ இந்த ஆகாயத்தில் ஏரோப்ளைன் வகையை செஞ்சு அதில் பறக்க விட்ட ஒரு தோரணையில் அந்த அம்மா பெரிய தேவதை மாதிரி போகுது. அதே 8ஆம் நாள் அடிபட்டு கீழே விழுந்து கை கால் நொண்டியே இருக்கப்ப யாம்பத்த மகனை இப்படி கால் அடிபட்டு இருக்கியே, உன்னையே பரீட்சை எழுத போக முடியலையே, நீ படிச்சுன்னு பெரிய ஆளாக வருவேன்னு நினச்சினீங்க. அன்னைக்கே வண்டி கொடுக்குறப்ப அந்த அப்பா சாவியை ஏன்பா கொடுக்குறேன்னு மனைவிட்ட கேட்கணும்ல. மனைவியை கண்டா கணவனுக்கு பயம், கணவனை கண்டா மனைவியை கண்டா, இவங்க 2 பேரையும் கண்டா பிள்ளைக்கு பயம் இருக்கோ இல்லையா அவங்கள பார்த்தே 10 நாள் 10 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி அவங்க ஒரு சிறந்த ஒரு இளைய தலைமுறையாக வளர முடியும் சொல்லுங்கள்? அது மட்டுமா, ஒன்றை உணவு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர் அது இது கண்டது கடை திங்கிறது. ராத்திரி பூரா போர்வைக்குள்ள செல்லை நோண்டி 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 செல்லை என்ன தெரியுதோ தெரியலையோ, புரியுதோ புரியலையோ, எல்லாரும் செல்லை பார்க்குறாங்க, எல்லாரும் போகிறாங்க, எல்லாம் பெரிய எலான் மஸ்க் மாதிரி வரணும்னு நினச்சா அப்படி அந்த பெற்றோர் ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கி ஆசிரியர்கள் வந்து கையில் குச்சியை எடுக்காதனால தான் இன்றைக்கி சமுதாயம் 90% நான் தயவு செய்து நான் வந்து ரொம்ப வருத்தத்தோட இரத்த வெறியோடு நான் சொல்கிறேன், 90% மாணவ செல்வங்கள் சமுதாயத்தில் இளைய தலைமுறையர் ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. டாஸ்மார்க்கு போய் நில்லுங்கயா, ஒவ்வொரு நடவும் நான் வரப்பெல்லாம் பார்ப்பேன், என் கண்ணு என்ன தலைப்பு இன்றைய தலைமுறை நெருக்கடிக்கு யார் ஆளாகிறது? இன்றைய தலைமுறை நெருக்கடிக்கே இந்த பெற்றோர் தான் காரணம். ஏன்னா அவங்க நேரத்துக்கு எழுப்புறதில்ல குழந்தைய, அவங்க எழுப்பாதனால பிள்ளை லேட் ஆயிடுது, அதுக்கு தூக்கமாக இருக்குது. இன்றைய தலைமுறை வந்து தனக்கான ஒரு தன்னம்பிக்கை இல்லை, ஒரு நேர மேலாண்மை இல்லை, ஒரு வாசிக்கதை நேசிக்கணும் இருக்காயா, ஒரு கவிதை எழுத தெரியுதா, ஒரு இடத்துல நேரம் பேச தெரியுதா, இது எல்லாத்தையும் ஆசிரியராக சொல்லிக் கொடுக்கணும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணும்னா பெற்றோர்கள் அதை வீட்டில் பழகினாதான் பெற்றோர் தான் முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் தான் முதல், 2வது பெற்றோர்கள். இங்கே நீங்கள் பழக்கப்படுத்தி இந்த இளைய தலைமுறையை சிறு 5 வளையாது 50 வளையுமா சொல்லுங்க? இளைய தலைமுறைக்கு நெருக்கடி நிறைய கொடுக்குறாங்க, நேரத்துக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வர்றதில்ல, கொடுக்குற அசைன்மெண்ட்டை எழுதுறதில்ல, ஆசிரியருக்கு பணிகிறது கிடையாது. என்னன்னு சொல்கிறான் ஆசிரியர் குருவா குருவே துணை அப்படி எழுதுறானா அவன் குரு வேதனைன்னு சொல்கிறான். இதை விட பெரிய நெருக்கடி வேறு உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க நடுவர் அவர்களே, சொல்லுங்க. அவன் படுத்துகிற நெருக்கடி கொஞ்சம் நஞ்சம்மா. வாகனத்தில் போகிறப்ப வேகமாக போகிறேன், ஆசிரியர் வந்தால் வணக்கம் சொல்கிறதே பண்பாடே கிடையாது. ஏதோ கலாச்சாரத்தை உண்டு பண்ணுறான்னா தேவையில்லாத கலாச்சாரத்தை உண்டு பண்ணி இந்த இளைய சமுதாயம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சீரழிஞ்சு போகுது. அதுக்கு முதல் காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பதிலே என்று ஆணித்தரமாக கூறி தாங்கள் கல்வித்துறையில் பணிபுரியும் பெரிய மாபெரும் அதிகாரி, கல்விக்கே ஆதரவு தந்து ஆசிரியர்களுக்கே ஒரு அற்புதமான தீர்ப்பை கூறுவீர்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்வது உங்கள் மதுரை வள்ளியம்மை. மீண்டும் வருவேன். நன்றி, வணக்கம். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நெருக்கடி தர்றது இளைய தலைமுறை மட்டும் கிடையாது, அவங்கள பெற்றவங்களும் தான். உன்னை யார் 1.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுக்குறா? இன்று நம்ம சாலைகள் நம்ம பார்க்கிறோம், அதிவேகமாக செல்லக்கூடிய அந்த பைக் என்று சொல்றாருல இல்லையா, அதிவேகமாக செல்லக்கூடிய எல்லாருமே அவன் காசு போட்டு வாங்கியிருக்க மாட்டான். எல்லா பைக்குடைய விலை 2.25 லட்சம் ரூபா. ஒரு கல்லூரியில் படிக்கிற மாணவர் எப்படி 2.25 லட்சம் ரூபாய்க்கு பைக் ஓட்ட முடியுது? சுயமாக சம்பாதித்து பைக் வாங்கியிருந்தா அவ்வளோ வேகத்தில் ஓட்ட மாட்டாங்க இல்லையா? எவ்வளவு வேகத்தில் போறான் அவனுக்கு யார் 2.25 லட்சம் ரூபாய்க்கு யார் பைக் வாங்கி கொடுக்குறா? இந்த நெருக்கடிக்கு ஆளாக்குவது யார்? அப்ப குருவே துணை என்று இருந்தது, குருக்கெல்லாம் வேதனைன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் வேதனையில தர்றீங்க நீங்க. அப்ப பெற்றோர்கள் வந்து அவ்வளவு இன்னும் பொறுப்பாக இருக்க வேண்டும். நெருக்கடி என்பது ஆசிரியர்களுக்கு இளைய தலைமுறையால் மட்டுமல்ல, அவங்கள பெற்றவங்களாலே தான் அப்படின்னு சேர்த்து அவங்களையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க குழந்தைகள். ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும் எவ்வளோ ஒரு வேதனையாக சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் ஒத்த குழந்தைய பெற்றுட்டு நீ சொல்கிறியே, நான் 60 குழந்தைய வகுப்பறையில் வச்சுருக்கேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். காலையில் 7 மணிக்கு நீ அனுப்பி விட்டுற,
சனிக்கிழமை அனுப்பி விட்டுற, ஞாயிற்றுக்கிழமை கூட அரை நாள் பள்ளிக்கூடம் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை? அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுறீங்க? ஒத்த குழந்தைய பெற்றுட்டு எங்கிட்ட தள்ளி விட்டுறீங்க. ஒரு ஆளை நீங்கள் சமாளிக்க முடியல, நாங்கள் 60 பேரை சமாளிக்கிறோம். ஒன்றும் இல்லை, இந்த பரீட்சையில் நீங்கள் என்ன பாடுபடுறீங்க சொல்லுங்கள்? ஒரு பரீட்சை அரைப்பரீட்சை விட்டுட்டா எப்படா ஸ்கூல் திறக்கும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை எங்கிட்ட தள்ளி விடுறீங்க. அவங்க அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க என்று தன்னுடைய வேதனைகளை இங்கே அருமையாக பதிவு செய்துள்ளார். அப்படிலாம் இல்லைங்க, எங்களுக்காகவே கண்ணதாசன் பாடி வச்சிருக்காருங்க. தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளையை பெத்தா கண்ணீர் அப்படின்னு எங்களுக்காகவே கண்ணதாசன் பாடி வச்சிருக்காரு. இன்றைக்கு தலைமுறைனால் நாங்கள் படுற பாடு என்னன்றத இரத்த கண்ணீரோடு சொல்ல வருகிறார் நம்ம சந்தானம் ஐயா. அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கிய முழங்கு என்ற வரிகளோடு இன்றைய என்னுடைய அணிக்குறிக்க தலைமை பொறுப்பை ஏற்று நான் என் உரையை தொடங்குகிறேன். ஐயா, ஒரு மிக அருமையான ஒரு தலைப்பை இன்று பாரதிய இலக்கிய பேரவை கொடுத்திருக்கிறது. நாட்டிற்கு இது முக்கியமான ஒரு தலைப்பு. அதில் ஒரு சிறு திருத்தம். இளைய தலைமுறை என்றால் எதிரணி அம்மா அவர்கள் வெறும் மாணவர்களை மட்டும் குறிப்பிடுகிறார்கள். மாணவர்கள் மட்டும் இளைய தலைமுறை இல்லை, பள்ளி படிப்பை விட்டு வந்து காலேஜ் வந்து அதுக்கப்புறம் இல்லை, கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் என் வயது வைத்தவர்கள் இங்கே நிறையா பேர் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். 30-35 வயது வரை அவன் வந்து இளைய தலைமுறை தான். கல்யாணம் ஆகாத வரையுமே அந்த முடிவு எடுக்கிற வரையும் அவன் இளைய தலைமுறை தான். அதனால் நீங்கள் உங்களோட வகுப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் இங்கே வந்து சொல்கிறதுனால எந்த தீர்வும், கஷ்டத்தை மட்டும் சொல்கிறீங்களே, அதை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்த கஷ்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சமீபத்தில் எல்லாரும் படித்து பார்த்துருப்பீங்க. பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு வளர்ந்த கடைசி தலைமுறையும் நான் தான். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு வளரும் இறுதி காலத்தை கழிக்கும் முதல் தலைமுறையும் நான் தான். அப்போ என்னோட நெருக்கடி எங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்க பிள்ளைகளுக்கு 2 லட்ச ரூபா வண்டி வாங்கி தரேன்னு. அந்த வண்டி வாங்கி தரக்கூடிய நெருக்கடியை கொடுக்குறது யார்? உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய பிற மாணவர்கள். அதை பார்த்தாலே என் பையன் கேட்குறான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சமீபத்தில் படித்து பார்த்துருப்பீங்க, வண்டி வாங்கி தராதனால ஒரு பிள்ளை வந்து தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டான். அப்போ நான் பணம் வச்சு என்ன செய்கிறது? என் பிள்ளையோட உயிர் முக்கியமாக, எனக்கு 2 லட்ச ரூபா பெருசா? என்னுடைய நோக்கம் வந்து என்ன? என்னுடைய பிள்ளையோட பாதுகாப்பு. நீங்கள் சொல்கிறது சரிதான், வேகமாக ஓட்டுறான், கீழே விழுந்துடாண்டாலும் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஆனால் இந்த நெருக்கடியை கொடுக்கக்கூடியது யார்? பள்ளி தானே. பள்ளியில் நீங்கள் ஒரு கண்ட்ரோல் போட்டு இந்த வண்டியில் தான் வரணும், இந்த வண்டியில் வரக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு சட்டம் போட்டிருந்தீங்கன்னா என் பையனுக்கு அந்த வண்டியே தெரியாது. அது தெரிய வச்சது காரணமே நீங்கள் தானம்மா. அப்புறம் எப்படி பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பிள்ளைங்க நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அது என்ன அர்த்தம்? நெருக்கடி வந்து முதல்ல நான் சொல்கிறேன் பாருங்கள், வீட்டில் தான் நெருக்கடி. இப்போ பிள்ளைகள் கொடுக்குற நெருக்கடியோட ஆசிரியர்கள் கொடுக்குற நெருக்கடி தாங்க எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிள்ளைகளை அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு நீங்கள் சொல்ல அவன் வந்து ஒருத்தன் கம்பேர் பண்ணி பார்க்குற நெருக்கடி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் பேரண்ட்ஸுக்கு வந்து பெரிய நெருக்கடியாக நான் முதல்ல உணர்றேன். முதல்ல இந்த பள்ளிக்கூடத்தில் சரி ஒரு கட்டமாக 4 கட்டமாக பிரிச்சுக்கிடுவோமே. 10th முடிக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் மிஸ் வந்து என் பையனோட ஸ்கூல் மிஸ்லாம் வந்து உங்கள் பையன் பிரம்மாதான் சார், அப்படி படிக்கிறான் இப்படி படிக்கிறான்னு என்னை பாராட்டுறாங்க. ஃபீஸ்லாம் கட்டி முடிச்சுட்டு +1 போகும்போது அவங்க மிஸ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்கள் பையனோட வளர்ப்பே சரியில்லைங்க, அந்த பையன் பாருங்கள் இப்படிலாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி முதல் கம்ப்ளைண்ட் எங்கே ஆரம்பிக்குது? +1 வரும்போது ஆரம்பிக்குது. நாங்கள் என்ன செய்கிறது? என்னம்மா இவ்வளோ நாள் நீங்கள் தான் என் பையனை பாராட்டினீங்க, இன்றைக்கி என் பையன் சரியில்லைன்னு நீங்களே சொல்கிறீங்களாம்மா? உங்களை நம்பி தானே 6th இவ்வளோ நாள் வச்சேன், வருஷத்துக்கு 50,000 1 லட்சம் செலவழிச்சிருக்கேன், இப்போ வந்து உங்கள் பையன் சரியில்லைன்னு சொல்கிறீங்களாம்மா அப்படின்னு முதல்ல என்னோட ஆதங்கத்தை அங்கே உள்ள மிஸ்டர் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, எப்படியாவது உங்கள் பையனை மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பழையபடி எங்களை 1 லட்ச ரூபா கட்ட வச்சு அதே பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறீங்க. அது ஒரு பெரிய நெருக்கடி தானே. ஒன்று பையன் சரியில்லைன்னா போன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ற வேண்டி தானே, நாங்கள் பார்த்துக்குறோம், எப்படியாவது நாங்கள் உங்கள் பையனை சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் என்கிட்ட பணம் வாங்குறீங்க. அப்போ பிள்ளைகளை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மோல்டு பண்ணுறீங்க. சரி அதுதான் போகுது, பணம் இருக்குது, நான் படிக்க வச்சுட்டேன். +2 முடித்த உடனே பையன் கொடுக்கக்கூடிய அடுத்த நெருக்கடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட மார்க் என்னானே உணர்ந்து கொள்ளாமையே இன்னொரு பையன் என்ன குரூப்புக்கு போகிறானோ அதுக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கிறான். இதை வந்து நல்லா பெற்றோர்கள் இங்கே நிறையா பேர் இருப்பீங்க, எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சொன்ன குரூப்பை எந்த பிள்ளையும் எடுத்ததே கிடையாது. நான் என் பையனை கூட்டிகிட்டு முதல் இங்கேருந்து ஒரு யூனிவர்சிட்டிக்காக இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகும்போது பஸ்ஸில் போகிற வரையும் நான் என் பையன்கிட்ட சொல்கிறதெல்லாம் தலையாட்டிக்கிட்டே வந்தான். சரிங்கப்பா என்ன ஆச்சுன்னு தெரியல, வண்டி இங்கேருந்து திருமங்கலம் தாண்டக்குள்ள ஒரு 4-5 பேர் அங்கேருந்து ஏறினாங்கம்மா. உடனே எல்லா பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்துக்கிட்டாங்க. அங்கேருந்து வண்டி ஒரு 50 கிலோமீட்டரே தான் தாண்டி இருக்குது. இறங்கினோடனே என் பையன் என்கிட்ட என்ன சொல்கிறேன், அப்பா அந்த குரூப் வேணாம்ப்பா. ஏன்டா திடீர்னு மனசு மாறிட்ட? இல்லை பையங்கள்லாம் வண்டியில் வரும்போது பேசுனாங்க, இந்த குரூப்புக்குள்ள அவ்வளோ ஸ்கோப் இல்லையா, அதனால் இன்னொரு குரூப்புக்கு போகிறேன்றான். வந்துருச்சா முதல் நெருக்கடி? அங்கே
நான் திட்டம் போட்டு போனது ஒரு குறைந்த தொகையில் ஒரு கேப்டன் செலமன் கொடுத்து அவன் கேட்குறேன், நான் சொல்கிற குரூப் வாங்கி கொடுத்துடலான்னு நான் போகிறேன். ஆனால் பையங்கள்லாம் சேர்ந்து ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாங்க, நீ இன்ஜினியரிங் எடுக்கும்போது மெக்கானிக்கல் எடு, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடு அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. நம்மளை மீறி அங்கே ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம ஆளாகிறோம். சரி, அதுதான் போகுது. என்னத்தையோ சம்பாதிச்ச காசை பூரா அங்கே கொண்டே கொடுத்துருவோன்னு சொல்லி எல்லா காசையும் கொடுத்து பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு இடம் வாங்கி கொடுத்துட்டேன். கொடுத்தாச்சுன்னா முதல் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கே இதாக இருக்குது, அவ்வளவு புவர் ரிசல்ட்டு. அவங்க பெற்று அதுக்கு உண்டான நிர்வாகத்தில் இருக்கவங்க என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்கள் பையன் இவ்வளோ மார்க் குறைய எடுக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் டேஸ் கலராக வச்சுருக்கீங்க, தினந்தோறும் அவன் வீட்டிலேருந்து கல்லூரிக்கு வந்துட்டு போகிறதுக்கே அவனுக்கு நேரம் சரியாக போயிடுது, அதனால் நீங்கள் அவனை உடனடியாக கல்லூரி விடுதலை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா படிப்பான் அப்படின்றாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டியாச்சுமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறாங்க. படித்து முடிக்க அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை சில விஷயங்களை வந்து நம்ம பொது சபையிலேயே சொல்ல முடியல. அந்த ஏஜில் என்ன தேவையோ அதை விட்டுட்டு மீதி எல்லாத்துலேயும் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. இது யார் கொடுக்குற நெருக்கடி? நிர்வாகம் நிதி சார்ந்த நெருக்கடியாக எனக்கு கொடுக்குது. பிள்ளைங்க வந்து அவங்களோட விருப்ப சார்ந்த நெருக்கடியாக எனக்கு கொடுக்குறாங்க. சரி, அதுவும் முடிச்சாச்சு, காலேஜ் முடித்து வெளியே வந்தாச்சு, ஒரு நல்ல கேம்பஸில் இன்டர்வியூ எடுத்து வேலைக்கு போகிறாங்களே, அன்னையிலேருந்து ஆரம்பித்த நெருக்கடி இன்றைக்கு வரையும் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு முடிவாது பெற்றோர்களை கேட்டு எந்த பிள்ளையாவது எடுக்குதா சொல்லுங்கள்? ஒரு ஒரு படத்தில் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை வந்து சொல்லு, அம்மா நான் கல்யாணம் பண்ண, அம்மா இது இன்ஃபர்மேஷனா இன்விடேஷனான்னு சொல்லி விசி கேட்பார். அதே மாதிரி தான் இப்போ என்னோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க எது வந்து சொன்னாலும் அப்பா இது இன்ஃபர்மேஷனா இல்லை இன்விடேஷனான்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்படி சுயமாகவே எல்லா முடிவும் வந்து பிள்ளைங்க வந்து எடுத்துடுறாங்க. இதெல்லாம் பெற்றோர்களுக்கு தான் நெருக்கடி. நீங்கள் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுகிறீங்க, ஸ்கூலோடு நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டு வந்துடுறீங்க, நீங்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு அதே சிரமம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் பெற்றோர்கள் நெருக்கடியை பாருங்கள், தொடர்ந்து பிள்ளைங்க வளர பிள்ளைங்க தொடர்ந்து நெருக்கடி. படித்து முடித்தா திருமணம், அதை பற்றி இப்போ பேச வேண்டிய இதே தெரியாது, எல்லாரோட முகமும் சோகமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நம்ம சொல்கிற பிள்ளைய அவன் கெட்ட போகிறதே கிடையாது. அவன் ஒரு விருப்பம் ஒன்று கையில் வச்சுக்கிறான், அதில் ஒரு நெருக்கடி கொண்டு வர்றான். இப்படியே ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி அம்மா வந்து நெருக்கடின்னு என்ன நினச்சிட்டாங்க, வெறும் ஸ்கூல் பிள்ளை, அவனை யூனிஃபார்ம் போட்டு பவுடரை போட்டு ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டா போதும், பெட்ரோல் எல்லாம் நல்லா செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் செஞ்சாலும் எங்களுக்கு நெருக்கடி தீரவே இல்லை. இதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? நான் வந்து இளைய தலைமுறைன்னு எடுக்கும்போது வெறும் மாணவர்களாக மட்டும் பார்க்கல, மாணவர்களோட வளர்ச்சியை, ஐயா நேரம் இருக்கா? ஒரு நிமிடம். மாணவர்களோட ஒவ்வொரு படிநிலையை தான் நான் பார்த்துட்டு பெற்றோர், ஏன்னா பெற்றோர் என்றைக்குமே பெற்றோர்கள் தான், ஆசிரியர்கள் என்றைக்கும் ஆசிரியர்கள் தான். ஆனால் இளைய தலைமுறை அப்படின்னா மாணவ பருவம், விடலை பருவத்தை வந்து ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க, காலேஜு, அப்புறம் அவனோட பணி வேலை, அதுக்கப்புறம் திருமணம், இப்படி தொடர்ந்து ஒரு பிள்ளை. திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் சிவாஜி சொல்லுவார்ல, ஒரு ஆம்பளை பிள்ளை சாகிற வரையும் அப்பாவுக்கு அடிமையமா, பார்த்தீங்களா? அது மாதிரி இப்போ பெற்றோர்கள் வந்து சாகிற வரையும் பிள்ளைகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் பெரிய நெருக்கடி. இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் வந்து பெற்றோர்கிட்ட கேட்டு எந்த விஷயமும் செய்கிறது கிடையாது, எல்லாமே சுய முடிவு. நல்லா படிச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதை நான் ஏற்றுக்கிறேன். அவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணை தேடிக்கிறாங்க, 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. ஆனால் என்னை போன்ற பெற்றோர்கள் அதற்கப்புறம் பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எவ்வளோ நெருக்கடி ஆகிறோம் என்பதை யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த வயதில் உள்ள அனைவருமே இதை உணர்வார்கள். அவர்களுடைய சுய முடிவை தனக்குத்தான லாபம் மட்டும்தான் கருதுகிறார்களே ஒழிய பெற்றோர்கள் இதுக்கு எந்த வகையில் பயனளிக்கும் என்று எந்த இளைய தலைமுறையும் நினைத்தே பார்ப்பதில்லை. அதை ஐயா அவர்கள் தயவு செய்து குறித்து கொள்ள வேண்டும். அவர்களும் இந்த வயதை கடந்து வருகிறார்கள், இந்த நெருக்கடியை அனுபவித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் தீர்ப்பு கொடுப்பீர்கள் என்று நான் மனதார நம்புகிறேன். ஐயா வேணா அழுதுருவேன் சொல்ல விரும்பலான்ட்டாரு ஒரே வார்த்தையில். உங்களுக்கே தெரியும், இதுக்கு மேலே சொல்றீங்கன்னா அழுதுருவேன் அப்படின்ட்டாரு. பள்ளி படிப்பு நெருக்கடி, கல்லூரி படிப்பு நெருக்கடி, வேலைக்கு போனால் நெருக்கடி. அதாவது நான் அந்த பொதுவாக வந்து இந்த பொறியியல் முடித்துட்டு சென்னையில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? நான் உண்மையே சொல்கிறேன், பொறியியல் பட்டதாரிகள் சென்னையில் வேலை பார்க்குற பட்டதாரிகளுக்கு அவன் சம்பளம் அவன் அனுப்ப மாட்டான், அவன் அங்கே தங்கியிருப்பான், வேலையும் பார்ப்பான், மாதம் பெட்ரோல் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் உண்மையான உண்மை, ஒவ்வொரு மாதமும் 20,000 சொல்லுவாங்க. என்ன அவன் அனுப்புறானா? இல்லை, நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அவன் தங்கியிருக்கான், வேலை பார்க்குறான், சம்பளம் வாங்குறான், ஆனால் பத்தலை, நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன், பெட்ரோல் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பள்ளி படிப்பு நெருக்கடி, கல்லூரி படிப்பு நெருக்கடி, வேலைக்கு போனால் நெருக்கடி, திருமண நெருக்கடி, எல்லா வகையிலும் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. நாங்கள் சொல்கிறது எங்கெங்க கேட்குறாங்க அவங்க, அம்மா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் அடுத்த பள்ளி முடிந்தோடனே உங்களுடைய பொறுப்பு முடிஞ்சிருதுமா, 5:45 முடிந்துருது. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது, எங்களுக்கு கடமை இருக்கிறது.
அவனுக்கு சரியான ஒரு வாழ்க்கையை காட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றானே. இப்போ நாங்கள் தானே நெருக்கடிக்கு ஆளாகிறோம். நாங்கள் தானே அவனை சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு மாதம் மாதம் ரூபா அனுப்புகிறோம். அந்த வாழ்க்கைக்கான பாதுகாப்பு என்பது எங்கிட்டான வர்றான். ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து ஆசிரியர் என்பவர் அடுத்த மாணவரை நோக்கி போயிடுவீங்க. அடுத்த மாணவர் அடுத்த 60 பேர் வந்துடுவாங்க. அவங்கள நோக்கி அடுத்த 60 பேர் வந்துடுவாங்க. அப்புறம் உங்கள் குழந்தைகள் நோக்கி போயிடுவீங்க. நான் அப்படி கிடையாது. ஒத்த பிள்ளையாக இருந்தாலும் அது இறுதி வரை வளர்க்க வேண்டியது அந்த கடமை எங்களுக்கு இருக்குல்ல. அப்போ இந்த நெருக்கடி எங்களுக்கு தானே என்று மிக அருமையாக தன்னுடைய ஆதங்கங்களை பதிவு செய்திருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தலைப்பை நான் அதுக்கு தான் கொடுத்தேன். அடுத்ததாக அப்படிலாம் இல்லைங்க, ஏங்க என்னென்ன நாங்கள் வந்து வகுப்பறையில் நாங்கள் படுற பாடு என்னென்ன தெரியுமா? முழுக்க வந்து ஒன்று பள்ளியில் இருக்கான் அல்லது கல்லூரியில் இருக்கான், அப்புறம் வேலைக்கு போயிடுறான். அப்போ வந்து அவனுடைய இளமை காலம் முழுவதும் ஒரு இளைய தலைமுறையாக முழுவதுமாக இருக்கிறது எங்ககிட்ட தானே. அவன் பண்ணுற சேட்டை பூரா வகுப்பறையில் தானே என்று தன்னுடைய அணிக்காக வலு சேர்க்கும் விதமாக பேச வருகிறார் அருமை தங்கை சிவசத்யா அவர்கள். அன்னை தமிழை வணங்கி அவையோரை வணங்கி என் அணியினரையும் என் எதிர் அணியினருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, நடுவர் பெருந்தகைக்கும் என் அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, மிக அருமையான தலைப்பு. இன்றைய தலைமுறையினர் அதிக நெருக்கடியை தருவது ஆசிரியர்களுக்கா பெற்றோர்களுக்கா? என்ன நடுவர் அவர்களே, இப்போ எனக்கு முன்னாடி பேசிட்டு போன அருமைக்குரிய சந்தானம் அண்ணா அவர்கள் வந்து ஒரே ஒரு பிள்ளை, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் 1 அல்லது 2 குழந்தைகள், ஆனால் அன்னைக்கெல்லாம் 5-6 குழந்தைங்களை பெற்றவங்க கூட இப்படி வந்து புலம்பிட்டு போகலைங்க. இப்படி வந்து புலம்பிட்டு போகலை. 1-2 இந்த காலத்துக்கட்டத்தில் வச்சுக்கிட்டு என்ன புலம்பல். ஏங்க இது என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க நடுவர் அவர்களே? இன்றைய தலைமுறையினர் அதிக நெருக்கடிக்கு ஆளாவது ஆசிரியர்களா பெற்றோர்களா? ஏங்க நாங்கள் காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கிற எங்களோட அந்த குழந்தைகளோடு இருக்கிற பயணம் மாலை 5-5:30 வரைக்கும் இருக்கா இல்லையா? அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவ்வளோதான் இருப்பாங்க. அதுக்கப்புறமும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் இப்போது அந்த பள்ளி இதிலேருந்து ஆரம்பித்து உங்களோடையே சொல்கிறேன். ஏன்னா அண்ணன் சொன்னாங்க, நீ இவங்க வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த பள்ளி குழந்தைகளை மட்டுமே சொல்கிறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையாம்மா? அதனால் நான் இதிலே ஆரம்பிக்கிறேன். அந்த 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு டியூஷன் ஒன்று, அதையும் அந்த ஆசிரியர்கள் இடத்துல அனுப்பிச்சி வச்சிட வேண்டியது. வீட்டில் நீங்கள் என்னதான் வேலை பார்க்குறீங்க, இங்கே வந்து இவ்வளோ புலம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. அங்கேயும் போய் ஒரு ஆசிரியர் அந்த மாணவனை நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். நீங்கள் 5 வயதில் குழந்தைகளை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுறீங்க. துளிரனா 5 வயதில் கொண்டு வந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் முடிக்கிற வரைக்கும், ஏன்னா பேராசிரியர்களோட பொறுப்பு வந்துடுது இல்லையா, காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருடம் மாணவர்கள் இளைய தலைமுறையினர் ஆசிரியர்கள் இடத்துல தான் இருக்கிறாங்க. மிஞ்சி போன எத்தனை வருஷம்னே? 25 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் முடிக்க போறாங்க, அனுப்பிச்சு வர போறாங்க. 2 வருஷம் தான். 27 முடிச்சிடறாங்கல. உங்களுக்கு கணக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க பாப்போம். 2 வருஷம் தான். இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள இம்புட்டு கஷ்டம் கொடுக்காம சில பேர் முடிச்சிட்டே வந்துறாங்க. அப்புறம் என்னன்னே உங்களுக்கு வேலை இருக்கு, என்ன நெருக்கடி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு நெருக்கடிகளை நாங்க சமாளிக்க வேண்டியிருக்கு. அம்மா காலையில் இந்த அட்டெண்டன்ஸ்னு ஒன்று எடுப்போம்மா. அட்டெண்டன்ஸ் எடுக்கிற எங்கள் பசங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அட்டெண்டன்ஸ் எடுத்தா அந்த காலம் மாதிரி இல்லை இந்த காலம். அட்டெண்டன்ஸா அப்படி பேரை வாசிப்போம். எல்லா பேரும் இப்படி உட்காந்துருப்பாங்க முன்னாடி. டே அட்டெண்டன்ஸ் சொல்கிறா, ஆர்யா பிரசன்ட் மிஸ். அடுத்து அங்கேருந்து வரும் அரவிந்து பிரசன்ட் மிஸ். அவன் வந்திருக்கவே மாட்டாங்கயா, அரவிந்து பிரசன்ட் மிஸ்ன்மையா. நானும் போட்டு முடிச்சுட்டு என்னடா கவுண்டிங் குறையுதே மிஸ், நல்லா பார்த்தீங்களா அப்படின்மா. ஐயா ஒரு அட்டெண்டன்ஸ்க்கு ஒருத்தனுக்கு 4 பேர் சேர்ந்து சொல்லுவேன். சவுண்டு 42 வருது, இருக்கேன் பார்த்தா 35 பேர் தான் இருக்கான். அட்டெண்டன்ஸில் ஆரம்பிக்குங்க. எங்களை காலையிலேயே வச்சு செய்வாங்க பார்த்துக்கோங்க. காலையிலேருந்து நாங்கள் அவங்களோட படுற பாடு இருக்கே, போராட்டம் இருக்கே. அதை விட நாங்கள் இப்போல்லாம் எப்படி தெரியுமா எங்களை மாற்றிக்கிட்டோம்? ஒரு சாக்ரட்டிஸ் மாதிரியும் நடந்துக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு சைக்காட்டிஸ்ட் மாதிரியும் நடந்துக்க வேண்டியிருக்கு. ஆசிரியர்கள் நாங்கள் எம்பிட்டு வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பேச்சு பெற்றோர் நாங்கள் தான் அதிகமாக. உங்களை யாருங்க பைக் வாங்கி கொடுக்க சொல்கிறது? நீங்கள் சரியா இருங்கய்யா அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எங்கள் அணி என்ன சொல்கிறோம்? பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா பிள்ளைங்க வந்து உங்களை பார்த்து தான் கற்றுக்குவாங்க. முடியாதுன்னு ஒத்த காலில் நில்லுங்க. அவன் ஒத்த காலில் நிற்கிறான்ல,
எனக்கு வாங்கி கொடுங்கன்னு ஒத்த காலில் நிற்கிறான்ல, நீங்கள் ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? முடியாதுன்னு ஒத்த காலில் நிற்க வேண்டியதானே? நடுவர் அவர்கள் அதுக்கப்புறம் எப்படி தெரியுங்களா, மாணவர் கையில் ஸ்மார்ட் ஃபோனு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட வேண்டியது. அப்போது இந்த இளம் தலைமுறையினர் அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறான், கிளாஸில் வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துட்றீங்க ஸ்மார்ட் ஃபோனு, அந்த ஃபோனு இந்த ஃபோனு எல்லாம் வாங்கி கொடுத்துறீங்க. கிளாஸில் வந்துட்டு வகுப்பறையில் வந்துட்டு அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்துட்டு அந்த ரீல்ஸ் பார்த்தியா, இந்த ரீல்ஸ் பார்த்தியா, அது அந்த கிரிக்கெட் என்ன, இன்னைக்கு வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதா, பராசக்தி ரிலீஸ் ஆகுதா, அப்படி பேசிகிட்டு இருக்காயா? அப்போ எவ்வளோ நெருக்கடிகளை நாங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கு, உண்மையா இல்லையாம்மா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து செல்லமாக நாங்கள் எதுவுமே சொல்லிடக்கூடாது. நாங்கள் வந்து அவனை எதாவது சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் வந்துடுவாங்க பெற்றோர்கள் வந்துட்டு நீங்கள் ஏன் என் பிள்ளையில் இது சொன்னீங்க, நீங்கள் ஏன் என் பிள்ளையை இப்படி திட்டினீங்களாம்ல, எல்லோரும் முன்னாடி சொன்னீங்களாம்ல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்ல வேண்டியது. அப்போது பெற்றோர்கள் நீங்கள் அவனுக்கு செல்லம் கொடுத்து அப்படி பண்ணுறனால தான் அவன் யாரையும் மதிக்கிறது இல்லை, ஆசிரியரையும் மதிக்கிறது இல்லை, பெற்றோர்களையும் மதிக்கிறது இல்லை. உண்மையா இல்லையா? எவ்வளவு நெருக்கடிகளை நாங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கு நடுவர் அவர்களே. இப்போல்லாம் அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அம்மா நைட்டு 11 மணிக்கு மெசேஜ் பண்ணுது. ஒரு அம்மா நைட்டு 11 மணிக்கா, அவன் எத்தனை படிக்கிறான்னா, ஒரு முந்தானேத்து நடந்த ஒரு நிகழ்வு ஒரு டீச்சர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. 11 மணிக்கு ஃபோன் பண்ணி, என் பையன் புதுசாக ஒரு பேனா வாங்கிட்டு வந்தானா டீச்சர், அதை வந்து பக்கத்தில் உள்ளவை எடுத்துட்டானா, என்னன்னு கண்டுபிடிங்க. ஏங்க நான் என்ன தொலைஞ்ச பொருளெல்லாம் கண்டுபிடிச்ச கொடுக்கக்கூடிய ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா நல்ல வேலைக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சாதாரண தாசா லாடு லபக்கு தாசான்னு கேட்காம விட்டான். நடுவர் அவர்களே இப்படிலாம் இருக்காங்க. அது எத்தனை மணிக்கு, 11 மணிக்கு மெசேஜ் வருது. நான் என்னமோ ஏதோன்னு நினச்சி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஏன்னா வாட்ஸ்அப் குரூப், இந்த பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்னு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு பதில் சொல்கிறதா, இல்லை அவங்க பிள்ளைகளுக்கு பதில் சொல்கிறதா, இல்லை ஒட்டுமொத்த இந்த சமூகத்துக்கு பதில் சொல்கிறதா? யோசித்து பாருங்கள் எவ்வளவு நெருக்கடிகள் நாங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கு நடுவர்களே. அதை விட எக்ஸாம் ஹால்னு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அது காலேஜாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இப்போ காலேஜ் படிக்கிற பையனும் அப்படி தான் இருக்கான், சந்தானே எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா பிஜி வரைக்கும் அவன் எக்ஸாம் எழுதுறான். பிஜி படிக்கிற இப்போ டிஆர்பி எல்லாமே எழுதுறாங்க, டிஎன்பிசி எல்லோரும் எழுதுறாங்க. அதில் ஒரு 2 பேர் இருக்கத்தானே செய்வாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், யாராவது இப்படி திரும்ப மாட்டாங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டுற மாட்டாமா அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், மைம் ஷோ நடத்துவான். அந்த எக்ஸாம் ஹால்லையே ஒரு மைம் ஷோ நடத்துவான். அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுவானே, அவனை மாதிரி யாரும் பெர்ஃபார்மே பண்ண முடியாது. நாங்கள் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். ஒரு தற்காப்பு கலை நிபுணராக இருக்க வேண்டியது. நாங்கள் ஸ்கூலுக்கு ஆயுதமே ஏந்திட்டு போகாமல் ஒரு போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கோம்னா பார்த்துக்கோங்க. நான் முந்தநேற்று ஒரு தமிழ் பேப்பரில் எழுதியிருக்கான் முருகனனை. எப்படி தெரியுமா எழுதியிருக்கான்? பாபர் எப்போது இறந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அவன் எழுதியிருக்கான், பாபர் வந்து தன்னோட கடைசி மூச்சை எப்போ விட்டாரோ அப்போ இறந்துருக்கான். அந்த ஆசிரியருக்கு அதான் அந்த ஆசிரியருக்கு மார்க்கு போடுறதா இல்லை போட வேணாமா அப்படின்னு ஒரு குழப்பமே ஏற்பட்டுருச்சு. அந்த அளவுக்கு அவ்வளோ நெருக்கடியாக இருக்கான். அதை விட இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிறுநீரகம் என்றால் என்ன? அவன்கிட்ட பேப்பரை திருத்தம்னா எங்களுக்கு முடிஞ்சு போயிடும். சிறுநீரகம் என்றால் என்ன? சிறுவர்களிடம் இருக்கக்கூடிய நீரகம் சிறுநீரகம், பெரியவர்களிடம் இருக்கக்கூடிய நீரகம் பெருநீரகம். இதை கேட்டு அந்த டீச்சருக்கே கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இருக்கான் இப்போ இருக்கக்கூடிய பசங்க. நான் சொன்னேன் சரிடா, சயின்ஸ் வாத்தியார் அவர் ஒரு பேப்பரை திருத்திட்டு முந்தானேத்து சொன்னார். முருகனே முந்தானத்தை என்கிட்ட சொன்னார், மின்சாரம் பற்றி குறிப்பு வரைகன்னு எழுதியிருக்கான். அந்த பையன் எழுதியிருக்கான் பாருங்க, மின்சாரம் மிகவும் கொடியது, அதை தொட்டால் ஷாக் அடிக்கும், எனக்கு உயிர் முக்கியம் சார். ஆசிரியருக்கு அந்த மாணவனை பார்க்கும்போது உண்மையிலே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இந்த மாதிரியெல்லாம் பேப்பரில் முதற்கொண்டு எழுதுகிறான். அதிக நெருக்கடியை நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா ஜம்முன்னு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அது வரைக்கும் எங்ககிட்ட தான் இருக்கான் பையன். அந்த இடைப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் பெற்றோர்களிடத்தில் இருக்கிறான். அதையும் தவிர்த்து அவர்கள் இவ்வளவு குறை சொல்வார்கள் என்றால் நான் இதை என்னவென்று சொல்வதென்று எனக்கே தெரியவில்லை. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மாறி மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கற்பித்தலையும் தாண்டி அதிக வேலைப்பளு ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்குது. கற்பித்தல் மட்டும் கிடையாது, கற்பித்தலையும் தாண்டி அதிக வேலைப்பளு இருக்குது. ஆகவே நான் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இந்த இடத்துல உங்களோட பகிர்ந்திருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். ஆன்லைன் வகுப்பு அப்படின்னா
அதுக்கு நாங்கள் படுற பாடு இருக்கே, அவன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கொரோனா டயத்தில் கூட விடலையா எங்களை ஆன்லைன் வகுப்பு நடத்து. அவன் உடனே அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்கிறான்? நெட்வொர்க் இஷ்யூ சார், சாரி சார் அப்படின்றான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த காலத்தில் மரியாதை இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு டே வணக்கம்டா, நான் போய் சொல்கிறேன் வணக்கம்டா, வணக்கம் டீச்சர் அப்படின்றான். அடுத்து டே எல்லாரும் அமைதியாக இருங்கப்பா, மிஸ் பாடம் நடத்த போகிறேன்னு அவன்கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, அப்படி இன்றைய தலைமுறையினர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் நெருக்கடியை தான் தந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நல்ல ஒரு தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு மல்டி பர்சனாலிட்டியாக நாங்கள் வகுப்பறையில் இருக்கோம். அந்நியனாக இருப்போம், அம்பியா மாறுவோம், ரெமோவா மாறுவோம், நாங்களாவே கிடையாது என்று மிக அருமையாக அவருடைய வருத்தத்தை பதிவு செய்ய. அதான உண்மை. இன்னைக்கு ஆசிரியர்கள் என்ன அப்படின்னா, மாணவர்களை கண்டிக்கக்கூடாது, பெரம்ப கையில் எடுக்கக்கூடாது. இதை கூட விட்டுருங்க, ஃபெயில் போட முடியாது தெரியுமா? 9th வரைக்கும் நீங்கள் ஃபெயில் போடவே முடியாது. முதல்ல மிரட்டுவாங்க, டே 5ஆவதுல 3 வருடம் படித்தவர்கள் இருக்காங்க, 6ஆவது போகிறதே பெரிய போராட்டமாக இருக்கும். அப்போ கல்வி முறை என்பது ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பயந்தார்கள். ஃபெயில் போட முடியாது, இப்போ தேர்ச்சி கொடுத்தே ஆகணும். 9ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி கொடுத்தே ஆகணும். மிரட்டி பாருங்க நீங்கள் பையனை பார்த்து, டே உன்னை நான் ஃபெயில் ஆக்கிடுவேன்டா. அவன் நம்மளை பார்த்து சொல்லுவான், எங்கே ஃபெயில் ஆக்குங்க பார்ப்போம், தைரியம் இருந்தால் என்னையா நீங்கள் ஃபெயில் ஆக்குங்க என்று சவால் விடுவான். அது கூட ரொம்ப அழகாக சொன்னாங்க, அந்த பேப்பர் திருத்துற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, அதை விட ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய சாதனை ஆசிரியர் பெருமக்களுக்கு. அவ்வளவு நெருக்கடி. நானும் தான் எழுதிட்டு வந்திருப்பேன் இல்லையா, அதுவும் கல்லூரியில் என்ன எழுதுறோம்னு எனக்கு திரும்ப படித்து பார்த்தா நமக்கே தெரியாது. ஆனால் சரியாக மதிப்பெண் போட்டிருப்பாங்க. அதுதான் ஒரு நீங்கள் அதாவது இன்னும் கூட ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பதிவு செய்வார். என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பேப்பர் திருத்துற மொத்தமாக பேப்பர் திருத்துறாங்க இல்லையா, அந்த இடத்துல அனைத்து மொழி எழுதக்கூடிய விடைத்தாள்களும் அங்கே போகும். என்ன இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தடவை மார்க் போட்டார் திருத்தி, ஆசிரியர் மார்க் போட்டு 100க்கு 65 மார்க்கு போட்டு வச்சிட்டாரு. பார்த்தா இன்னொரு வேற ஒரு மொழி அங்கே உள்ள ஒரு பேப்பரை காணோம். தேடிக்கிட்டே இருக்காங்க. அது கன்னட மொழி. கன்னட மொழியில் பரிசு எழுதக்கூடிய விடைத்தாள காணோம். இவர் இங்கே தமிழை திருத்துறவர் அதை திருத்தி மார்க் 65 மார்க் போட்டு வச்சிருக்காரு. இங்கே இருக்கு. சரின்ட்டு என்னடா இது இப்படி மாறி போச்சுன்ட்டு பரவாயில்ல அப்படின்னு இந்த கன்னட பேப்பரை கொண்டு போய் கன்னட ஆசிரியர்கிட்ட திருத்த கொடுக்குறாங்க. அவர் படித்து பார்த்து மார்க் போடுறதும் அதே 65 தான் வருது. அந்த மாதிரி இந்த பேப்பர் திருத்துவது என்பது அவ்வளோ ஒரு பெரிய கலை. என்ன எழுதுறான்றது அவனுக்கும் தெரியாது, வாசிக்கிற இவங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஆசிரியர்கள் பேப்பர் திருத்துவதே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்னு ரொம்ப அருமையாக அதே மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னமே சொன்னாங்க, இந்த பாடம் நடத்துறது, பேப்பர் திருத்துறது, அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் அவங்க பண்ணுறத என்னது மைண்ட் ஏதோ சொன்னீங்களே, மைண்ட் ஷோ, புது புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எவ்வளவு நெருக்கடி. நான் 5 வயதுல நம்ம குழந்தைய அனுப்புகிறோம், 1.5 வயசில் அனுப்பிடுறோம்மா, 1.5 வயசில் அனுப்பிடுறோம். ரெடியாக வீட்டில் இருப்பாங்க, 5 மணிக்கு வரும்ல, ரெடியாக 2 பிஸ்கட்டு ஒரு காஃபி கொடுத்துட்டு அப்படியே டியூஷன் கொண்டு போய் விட்டு வந்துடுறது. திரும்ப வந்தோடனே செல்லை கொடுத்து தூங்க வச்சிடுறது. இப்படியே ஒரு 20 வருஷத்தை ஓட்டிட வேண்டியது. அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது. அப்புறம் என்னங்க நீங்கள் எங்கே நெருக்கடி அனுபவிக்கிறீங்க என்று மிக அருமையாக தன்னுடைய வாதங்களை பதிவு செய்திருக்கிறார். இருந்தாலும் நாங்கள் அந்த 1 மணி நேரத்தில் நாங்கள் படுற பாடு இல்லையா, அதை பற்றி விளக்குவதற்காக அருமை தங்கை அபிராமி அவர்கள் வருகை தருகிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்துணையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன் நெஞ்சை நினைக்கும், தமிழ் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற காசி ஆனந்தன் தமிழ் வரிகளோடு தமிழை வணங்கி அவையை நிறைத்துள்ள ஆன்றோர்களையும் சபையை நிறைத்துள்ள சான்றோர்களையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இன்றைய தலைமுறையினரால் அதிக நெருக்கடிக்கு உள்ளாவது பெற்றோர்களே அப்படின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படிமா பார்க்குறாங்க? ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்க்குறாங்க. ஏடிஎம் மிஷின் கார்டு போட்டால் காரணம் கேட்காமலே காசு துப்புது இல்லையா, அந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி நீங்கள் இருக்கணும். அதுக்கு அக்கௌண்ட்டில் ரூபா வேணுமே. நீங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை அப்பான்னு சொல்ல மாட்டான் நடுவர் அவர்களே, வெறும் டப்பான்னு சொல்லிடுவான்.
அம்மா பருப்பு டப்பால காசு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மம்மி இல்லை வெறும் டம்மின்னு சொல்லிட்டு போயிடுவான். நடுவரவர்களே, இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறைகிட்ட போயிட்டு படிப்பா அப்படின்னு சொல்லுங்களேன். படிப்பு தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னு நீங்கள் கருத்து பேசுனீங்கன்னா, கருத்தா நிறுத்து அப்படின்னு அவன் வெறுத்து வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். வீட்டை விட்டு ஓடி போனவன் எப்போ வீட்டுக்குள்ளே மறுபடி வருவான் தெரியுமா? எப்போ சோறு பொங்குறீங்களோ அப்போத்தேன் வருவான். அவனுக்கு தேவை காசு, அடுத்த வேலை சாப்பாடு. இது மட்டும்தான். வயிறு பசிக்கும்ல, பசிச்சா மட்டும்தான் நடுவரவர்களே அவன் பேரண்ட்ஸை தேடி வர்றான். இல்லாட்டி அவன் வீட்டு பக்கம் காலே வைக்க மாட்டான். இப்போது நம்ம நாட்டில் ஊழல் நிறைய இருக்குது, லஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், பார்க்குறோம். இந்த ஊழல் லஞ்சம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்குது. யார் ஆரம்பித்து வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய பிள்ளைக தான். நீங்கள் உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு, ஏப்பா கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டு பாருங்க. 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிக்குவேன், பரவாயில்லையா அப்படின்பான். எப்பா பொங்கல் வேலை பார்க்கணும், பரன்லேருந்து கொஞ்சம் சாமான்லாம் இறக்கி கீழே வைன்னு சொல்லுங்கள். 1 மணி நேரம் செல்ஃபோன் தருவீங்களா? அப்போ தான் நான் இறக்கி தருவேன்னு அப்போயே உங்கள்கிட்ட டீல் பேசுகிறான். டீலா நோ டீலா? நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் வேலை செய்வான். இப்படி இங்கேயே லஞ்சம் ஊழல் எல்லாமே அவன் ஆரம்பிச்சிடுறேன் நடுவரவர்களே வீட்டில். இவங்க என்னமோ அது தெரியாமல் வந்துக்கிட்டு நாங்கள் தான் கஷ்டப்படுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெற்றதும் இல்லாமல் உனக்கு லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறோம். ஆமாம் நடுவரவர்களே, ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு அனுபவம் இருக்கும்ல. அவங்களுக்கு தான் அனுபவம் இல்லை, ஆனால் உங்களுக்குலாம் அனுபவம் இருக்கும்ல நடுவரவர்களே. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆயிடுச்சுன்னா ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு அப்படியே வழி மேலே விழி வச்சு பார்த்துட்ருப்போம், அப்பா எப்படா வருவாருன்னு சொல்லிட்டு. அப்பா வரும்போதே அவர் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவார். அம்மா என்ன செய்வாங்க, அழகாக ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்து வச்சு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே பகிர்ந்து கொடுத்து அப்படியே எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்பா வந்து அவங்க வேலை செஞ்ச இடத்துல நடக்கிற விஷயத்த சொல்லுவார், அம்மா வீட்டில் நடந்த விஷயத்த சொல்லுவாங்க, அண்ணன் காலேஜில் நடந்த விஷயத்த சொல்லுவான், அக்கா ஸ்கூலில் நடந்த விஷயத்த சொல்லுவாங்க. அப்படியே ஸ்நாக்ஸோடு சேர்ந்து கருத்துக்களையும் நாங்கள் பரிமாறிக்குவோம், மகிழ்ச்சிகளையும் பரிமாறிக்குவோம். ஆனால் இன்றைக்கி இருக்க தலைமுறையினர் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி அப்பா எப்படா வருவாருன்னு வெளி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? அப்பா வந்தோன்னே ஓடி போய் செல்ஃபோனை பிடிங்கிட்டு மூலையில் போய் உட்கார்றதுக்கு. வேற எதுக்கு? நீங்கள் பாருங்க நடுவரவர்களே, இந்த இளைய தலைமுறையினர் எங்கே இருப்பாங்க அதிகமாக? ஒன்று வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்துருப்பான், அப்படி இல்லைன்னா போய் பாத்ரூமில் உட்காந்துருப்பான். நம்ம வீட்டில் மூலையிலையும் பாத்ரூம்லையும் என்ன இருக்கும்? கரப்பாம்பூச்சி தான் இருக்கும். இப்போ இவன் தான் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது போட்டியா உட்காந்துருக்கான். ஆமா, இப்ப அது வந்து துண்டக்கானும் துணிய காணும்னு ஓடிக்கிட்டு இருக்குது. என்னடா நம்ம இடத்த அவன் முடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த கூர்க்கான்னு நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல, ஒரு காலத்துல பார்த்தோம். ஒரு காலத்துல அவங்க வேலை என்ன நடுவர் அவர்களே? இரவில் வந்து பாதுகாப்பது, இரவில் தெருக்குழில் வருவது, விசில் அடிப்பாங்க, கம்பு வச்சு அடிப்பாங்க டக்கு டக்கு. ஏன் நடுவர் அவர்களே அவங்க இரவுல வர்றாங்க? இரவில் தான் திருடர்கள் வருவார்கள். ஏன்னா நடுவர் அவர்களே, இரவுல நம்ம எல்லாம் தூங்கிடுவோம். நம்மளுக்கு பாதுகாப்பாக அந்த கூர்க்காவங்கெல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்புக்காக அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு ரோட்டில் கம்பை வச்சு தட்டிக்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ அந்த கூர்க்காக்களே இல்லை நடுவரவர்களே. ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம வீட்டில் தான் நம்ம பையலுக்கு தான் கூர்க்கா வேலை பார்க்குறாங்கல்ல. போர்வை அப்படி பொத்திக்கிட்டு அதுக்குள்ளே செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கியா. அவன் என்னடா நோண்டியா, நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க நெருக்கடின்னு இவங்க நல்லா கொரட்டை விட்டு வீட்டில் தூங்க வேண்டியது. எங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கீங்கன்னு நீங்கள்லாம் சொல்ல வேண்டியது. இவன் என்ன பண்ணுறான், காலையில் 3 மணி வரைக்கும் இந்த செல்ஃபோனை நோண்டுறான் நடுவரவர்களே. காலையில் 9 மணிக்கு காலேஜ் ஸ்கூலுனா 8:50 மணிக்கு இவனை ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ளே இந்த பெற்றோர்களுக்கு போதும் ஆயிடுது. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போய் இல்லை காலேஜுக்கோ போகிறேன். எந்த நாள்னு தெரியுமா? February 14 அன்னைக்கு மட்டும்தான். அன்னைக்கு மட்டும்தான் அவனா எந்திரிச்சு அவனா குளிச்சு ஒழுங்காக பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு திரிகிறதே நம்மளுக்கு ஒரு பொழப்பாக போச்சு இங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். இப்போது வள்ளியம்மை அம்மா ஒன்று சொன்னாங்க, நம்ம தோழி சத்யபிரபா மேம் ஒன்று சொன்னாங்க. என்னென்னா, நம்மதே பிள்ளைகளை செல்ஃபோன் கடைக்கு கூட்டிகிட்டு போய், எப்பா உனக்கு ஆப்பிள் ஐஃபோன் வேணுமா இல்லை சாம்சங் ஃபோன் வேணுமான்னு சொல்லி அவனுக்கு பிடிச்ச மொபைலை வாங்கி கொடுக்குற மாதிரி என்னமோ நம்மளை வந்து குறை சொன்னாங்க.
இவனை நம்ம இப்போ இருக்க இளைய தலைமுறை நம்மளால் திட்டவும் முடியலை, அடிக்கவும் முடியலை. சரி, இந்த எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கள்ட்டையாவது போய் சொல்லுவோம். அவங்க சொல்கிறதானே இவன் கேட்குறேன். நம்ம 1 1 2ன்னு கேட்டு சொன்னோம்னா அவன் நம்ப மாட்டேன். நீ சொல்கிறது தப்புன்றியான், எங்கள் டீச்சர் சொல்கிறதையும் கரெக்டுன்னு சொல்கிறேன். சரி, இவங்கள்ட்டையாவது சொல்லி நம்ம ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போனால் இவங்க போன உடனே நம்மளை பார்த்து சொல்லிடுவாங்க, செல்ஃபோன் கொடுக்காதீங்க, பிள்ளைகள்லாம் கெட்டு போகிறாங்க, செல்ஃபோன் கொடுக்காதீங்க அப்படின்னு அலறுவாங்க. சரி, நம்ம பிள்ளைகளுக்காக தானே சொல்கிறாங்க, சரி இனிமேல் செல்ஃபோன் கொடுக்க வேணாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் நம்ம காலடி எடுத்து வைப்போம். மெசேஜ் வரும், அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கான அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு, ஹோம்ஒர்க்கு எல்லாத்தையும் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருக்கோம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த செல்ஃபோனை பிள்ளைகள்கிட்ட கொடுத்து அவங்க கல்விக்கு துணை புரியுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு வள்ளியம்மை, இப்படிக்கு சத்யபிரபா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம செல்ஃபோனை அனுப்பிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. ப்ராஜெக்ட் அவங்க பிள்ளைகளுக்கா எங்களுக்கானே தெரியல. அவன் அழகா ப்ராஜெக்ட் பண்ணுறான் நடுவர் அவர்களே. அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டை விட அவன் ஓன் அசைன்மெண்ட் ஒன்று வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் அவன் அசைன்மெண்ட்டை ஃபுல்லாக முடிச்சிடுறான். அவன் அசைன்மெண்ட் முடிக்கிறான்னா நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. இதில் செல்ஃபோனை ஏன் கொடுக்குறீங்க, பிள்ளைகளை ஏன் கெடுக்குறீங்க அப்படி நம்மள்ட்ட தானே அவங்க கேள்வி கேட்டுட்டு வர்றாங்க. வள்ளுவர் ஒரு குறள் அழகாக சொல்லியிருப்பார் நடுவர் அவர்களே, மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் என் சொல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஒரு பிள்ளைய பார்த்தோன்னே இவனெல்லாம் பெற்றதுக்கு உங்கள் அப்பா எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லணுமா. அதுதான் ஒரு பிள்ளை பெற்றவங்களுக்கு செய்கிற நன்றியாம். எங்களுக்கு அவ்வளோலாம் பேராசை இல்லைங்க. இந்த ரோட்ல மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இவங்க ரோட்டில் போகிறத பார்த்துட்டு ரோட்டில் போகிறவங்க பிள்ளையை பெற்று விட்ருக்கான் பாரு, அவங்க அப்பனை அடிக்கணும்டா அப்படின்னு யாரும் சொல்லாமல் இருந்தால் போதும் நடுவர் அவர்களே. எங்களுக்கு அப்படி பல பேரை திட்டிருக்கீங்கல்ல, ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க. அவங்க அப்படிலாம் யாரையும் பார்த்ததில்லை. இவங்க பெற்றோர்களை மட்டும்தான் குறை சொல்லுவாங்க. இன்றைக்கு இளைய தலைமுறையினர் பெற்றோர்களுக்கு தான் நடுவர் அவர்களே ரொம்ப தலைவலியாக இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, ஒரு நாளில் பாதி நேரம் அவன் எங்கள்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளில் 8 மணி நேரம் தான் உங்கள்கிட்ட இருக்கேன், அவன் 16 மணி நேரம் அவன் எங்கள்கிட்ட தான் இருக்கான். தூங்குற நேரத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது, ஏன்னா அவன் தூங்க மாட்டேங்கிறான். அவன் வகுப்பறையில் தான் தூங்குறேன், நீங்கள் தான் தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு கருத்து நடுவர் அவர்களே, வள்ளியம்மை அம்மா சொன்னாங்க, அதாவது நாங்கள் பிள்ளைகளை குளிப்பாட்ட மாட்டோமா, துவைக்க மாட்டோமா, ட்ரெஸ்ஸை அப்படியே பஞ்சு மூட்டை மாதிரி ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவோமா. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், உங்கள் 3 பேர் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்கல்ல, உங்கள் வீட்டு அனுபவத்தெல்லாம் இங்கே பேசக்கூடாது. நீங்கள் பிள்ளைகளை எப்படி அனுப்புறீங்கன்னு நாங்கள் கேட்கல, நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளை பார்த்துக்குறோன்னே நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். அப்புறம் சத்யபிரமா மேம் சொன்னாங்க, பேனா காணாமல் போச்சு, நாங்கள் ஃபோன் பண்ணோம்மா. ஏன் சைக்காட்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, சாக்ரட்டிஸாக மாறுறீங்க, அப்படியே கொஞ்சம் டிடெக்டிவாகவும் மாறுங்களேன். யார் வேணாம்னு சொன்னால் மாறினா தானே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கம் வரும். இல்லை, முதுகு சொரிஞ்சிச்சுன்னா அரிச்சிச்சுன்னா சொரிஞ்சு விடுற வேலை எதுவும் பார்க்கணுமா பிள்ளைகளுக்கு? நடுவர் அவர்களே, அதையும் செய்யத்தான் வேணும். என்ன பண்றது? நீங்க தான் அவங்க பெருமையா சொல்றீங்களா, 2ஆம் பெற்றோர்னு சொல்றீங்கல்ல, செய்யுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டீச்சர்ன்றீங்க, நாங்க ஆனாவனாலாம் சொல்லி கொடுத்து தானே கர்ப்பத்தில் எல்லாம் சொல்லி கொடுத்தே உங்க ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஃபீஸையும் கட்டி நாங்க தான் சொல்லியும் கொடுக்குறோம். நீங்க ஒன்றும் டியூஷன் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எடுக்கல, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் தேவை, அதனால நீங்க டியூஷன் எடுக்கிறீங்க. இதுல நாங்க டியூஷனுக்கு அனுப்பிவிட்டு நீங்க சொல்லி கொடுத்தா நாங்க டியூஷன் அனுப்புறோம். ஆமா, நீங்க ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி கொடுத்தா நாங்க ஏன் டியூஷன் அனுப்புறோம்? ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி கொடுக்கலன்னு தானே நாங்க டியூஷன் அனுப்புறோம். கேளுங்க நடுவர் அவர்களே. கேட்டேமா நடுவர் அவர்களே, பெற்றோர்கள் எப்பவுமே பிள்ளைகளை நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் உள்ளத்தில் என் புள்ள எப்படியாவது மேலே வந்துட மாட்டானா அப்படின்னு சாமியை வேண்டிக்கிட்டே இருப்பாங்க நடுவர் அவர்களே. அதனால இன்றைய தலைமுறையினரால் அதிகமாக நெருக்கடிக்கு உள்ளாகிறது ஆசிரியர்களை விட பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லி என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சிறப்பாக நம்ம பேரவைக்கு ஒரு அருமையான இன்னும் ஒரு பேச்சாளர், ஏன்னா இவங்கெல்லாம் ஏற்கனவே அவர்களுடைய திறமையை நிரூபித்து விட்டார்கள் இல்லையா. ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிங்க. குளத்திலே தண்ணியிலே கொக்கும் இல்லை மீனும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லைன்ட்டார். இப்போ ஏடிஎம் மிஷின் மாதிரி தானே நீங்கள் பயன்படுத்துறீங்க எங்களை. எவ்வளோ அழகாக சொன்னாங்க பாருங்க. ஆனால் முடிக்கிறப்ப தாங்க அதுதாங்க சிறப்பு. எந்த ஒரு பெற்றோரும் முடிக்கிறப்ப நீங்கள் சொன்னதாக ரொம்ப சிறப்பு. எந்த ஒரு பெற்றோரும் வார்த்தை தான் திட்டும். குழந்தைகளை மனம் என்பது வாழ்த்தை தான் செய்யும் இல்லையா. எந்த ஒரு பெற்றோராக இருக்கட்டும், பிள்ளைய என்ன வேணால் திட்டுவாங்க, அது வெறும் இந்த நாக்கு தான் பேசுமே தவிர அவர்களுடைய மனம் என்பது இந்த குழந்தை நல்லா இருக்கணும் வாழ்த்தை தானே செய்யும். அப்படி தான் நாங்கள் பெற்றோர் இருக்கோம். இருந்தாலுமே என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க.
பள்ளிக்கூடங்களில் ஒழுங்காக நடத்திட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு டியூஷன் அனுப்புகிறோம். ஒரு கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் என்பது 2 வயது குழந்தைக்கு 3 வயது குழந்தைக்கு உலக வரைபடத்தில் உள்ள நாடுகளை குறிச்சிட்டு வா அப்படின்னு கொடுக்குறாங்க. அவனுக்கு எப்படி தெரியும்? அந்த ப்ராஜெக்ட் என்பது ஆசிரியருக்கு பெற்றோர் கொடுக்குறதா குழந்தைக்கு கொடுக்குறதானே தெரிய மாட்டேங்குது. அவன் அளவுக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்குள்ள இருக்கணும் அது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாள் நீங்கள் பார்க்குறோம், ப்ராஜெக்ட் கடையில் போய் நம்ம பார்க்கலாம், பெற்றோராக தான் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு நல்ல பயிற்சியாக இருந்தாலும் கூட, அருமையான பயிற்சி இது, அந்த வயதில் தெரிந்து கொள்ள வேண்டிய பயிற்சி இருந்தாலும் அதனுடைய அளவு என்பது சற்று அதிகமாக இருப்பது போல, அது முழுக்க முழுக்க ஒரு பெற்றோருக்கு தருவது போல தான் இருக்குது. இப்போ டிகிரி முடித்த ஒரு பெற்றோரால் மட்டும்தான் அவங்க கொடுக்குற ப்ராஜெக்டை சிறப்பாக செய்ய முடியும். அந்தளவு ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பதிவு செஞ்சாங்க இல்லையா ஆசிரியர்கள். அதனால் வந்து நெருக்கடி என்பது எங்களுக்கு ஏற்படுது. அதான் அவங்களுடைய வாதம். அதுதான் இந்த நெருக்கடி என்பது எங்களுக்கு தான் நேரடியாக ஏற்படுகிறது என்கிற ஒரு வாதத்தினை மிக சிறப்பாக இங்கே பதிவு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி இதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக நமது பரம்பை பானு ஒரு மிகச்சிறந்த கவிஞர், அவரை உங்கள் சார்பாக பேச அழைக்கிறேன். அழகே தமிழே அழகிய உயிரே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவி பலத்தா, தமிழே நீ வந்து இசை பாடு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து அதிக நெருக்கடியை கொடுக்கறது வந்து பெற்றோர்களா ஆசிரியர்களா அப்படிங்கிற தலைப்பில் நான் வந்து ஆசிரியர்களே அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கேன். இப்போ நடுவர் அவர்கள் ஒரு பேராசிரியராக இருக்கிறனால தான் இந்த பாரதி இலக்கிய பேரவைக்கே ஒரு சிறப்பு அம்சமாக இருக்காது. அந்த கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பட்டிமன்றம்னா நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் ஒரு பேராசிரியர். அந்த ஆசிரியர் தொழில் இருப்பதால் தான் அவர் இன்று உயர்ந்துள்ளார் என்பது என் கருத்து. அடுத்து பார்த்திங்கன்னா, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். மாதா பிதா குரு தெய்வம். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் தெய்வம், ஆசான் என்றால் கல்வி, அவரே இங்கே தெய்வம். இங்கே யார் தெய்வமாக கும்பிட்றாங்க? ஆசானை தான் கும்பிட்றாங்க. மாதா பிதாவெல்லாம் தூக்கி போட்டுறாங்க. மாதா பிதா வந்து ஒரு பிள்ளையை தான் வளர்க்குறாங்க. அந்த காலத்தில் 10 பிள்ளையை பெற்றாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து ஒரு குழந்தை தான், 1 2 தான் இருக்குது. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வழியாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் பெற்ற பிள்ளைய பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து அந்த பள்ளிக்கூடம் அனுப்புறதோடு சரி, அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளையையும் தான் பெற்ற பிள்ளையாக பார்க்குறது யாருன்னா ஆசிரியர் தான் பார்க்குறாங்க. பெற்றோர்கள் வந்து காலையில் காப்பி கொடுக்குறது சாப்பாடு கொடுக்குறதோடு சரி. ஆனால் ஆசிரியர்கள் அப்படி இல்லை. காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை அவங்க வந்து மாணவர்களோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு புள்ளியையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு ஆற்றலையும் நுண்ணியமாக கவனித்து அவங்களுடைய தனித்திறமையை வந்து வளர்க்கணும்ட்டு அவங்க பாடுபடுறாங்க. ஒரு பள்ளி அறையில் வந்து 40 பேர் இருக்காங்க. அந்த 40 பேரையும் அவங்க கவனிக்கணும். சனி ஞாயிறு லீவ் விடுறாங்களே நடுவர் அவர்களே, சனி ஞாயிறில் சனிக்கிழமை எங்கம்மா விடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். ஞாயிற்றுக்கிழமையே வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லையா, சனிங்க வந்து தொலைஞ்சிச்சுக்கன்னு பெற்றோர்கள் முணங்குவாங்க. ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து டியூஷனாவது வைக்கக்கூடாதா அப்படின்னு புலம்புவாங்க. அதை வந்து ஆசிரியர்கள்கிட்ட வந்து தள்ளுறதுக்காண்டி தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆசிரியர்கள்ங்கிறவ எப்படின்னா, கற்பதில் தெளிவு, கண்டிப்பில் அன்பு, வார்த்தைகளில் ஊக்கம், வழிகாட்டுதலில் முன்னோடி, நல் மாணவனம் மட்டும் இல்லை, அவங்க நல்ல மனிதனை உருவாக்குறது ஆசிரியர்கள் தான். ஒரு தேசத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கிறது யார் நடுவர் அவர்களே? தேசத்தின் தலைவனை தலைவிதியை நிர்ணயிப்பது யார் சொல்லுங்க? தேசத்தின் தலைவிதியை நிர்ணயிப்பது யாருன்னா பெற்றோர்கள் இல்லை, ஆசிரியர்கள் தான். ஆசிரியர் பெருமக்கள். ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பறைக்கு மட்டும் செல்ல மாட்டான். அவனுடைய இதய அறைகள் 4. ஒரு இதயத்திற்கு எத்தனை அறை? 4 அறை. மனிதனுடைய இதயத்திற்கு 4. அந்த 4 அறையிலையும் வந்து இருப்பிடமாக கொள்றது யாரு? எங்க ஆசிரியர் தான். அவங்க படுற கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, அப்படிதான் நினைக்கிறோம். அந்த ஆசிரியர் வந்து நீங்கள் தூக்கத்தில் பையனை வந்து எழுப்பி கேளுங்க, உங்கள் தாத்தா பேர் என்னன்னு கேளுங்க, தெரியாது. உங்கள் வாத்தியார் பேர் என்ன சொல்லுவான், டக்குன்னு சொல்லுவான்.
ஏன்னா அந்த அளவுக்கு கண்டித்து அந்த லக்கானை பிடிச்சி குதிரையாக லக்கானை பிடிச்சி இழுக்கிறது யார்? ஆசிரியர் தான். நண்பனா இப்போ வந்து ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஒரு நல்ல தோழன் யாருன்னு தெரியுமா? ஆசிரியர் தான். பெற்றோர் போல இருக்கிறது ஆசிரியர் தான். உற்றார் போல இருக்கிறது ஆசிரியர் தான். கற்போரை மேலேற்றும் ஏனையும் அவங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி, அறிவு தேடல், அப்புறம் வந்து ஒழுக்க மேன்மை, இதில் எல்லாம் வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப வந்து தலை சிறந்தவராக இருக்கணும். இந்த நெருக்கடிக்கு வந்து அந்த ஆசிரியர் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் அந்த மாணவர்களை வந்து சீர்படுத்த முடியும். அந்த மாதிரி ஆண்டுதோறும் வந்து இப்போ செப்டம்பர் 5 வந்து இப்போ பெற்றோர்கள் விழா, பெற்றோர்களுக்குன்னு ஒரு தனி விழா இருக்கா நடுவர் அவர்களே? ஆனால் வந்து ஆசிரியருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து பிறந்த நாளை வந்து செப்டம்பர் 5 பள்ளியில் வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுது. அந்த நாளில் ஒவ்வொரு மாணவர்களுடைய தனித்திறமையை பாராட்டி அவங்கள ஊக்குவிச்சு பரிசு கொடுக்கறது யார்? பெற்றவங்க ஓடுறா பள்ளிக்கூடத்துக்குன்னு அனுப்பிடுவாங்க. ஆனால் ஆசிரியர்கள் தான் அதை வந்து ஊக்கப்படுத்தி செய்கிறாங்க. அப்புறம் வந்து தனித்தன்மையை அறியுதல், இலக்கை வந்து கூர்மைப்படுத்துறது. உனக்கு என்ன லட்சியம், நீ என்னவாக விரும்புகிற? அவங்க பெற்றோர்கள் நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, நம்ம மகனை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவனுடைய எண்ணம் வந்து ஒரு கேமராமேனோ அல்லது வந்து ஒரு வரலாற்று இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனோ இருக்கணும்னு அவனுக்கு ஒரு எய்ம் இருக்கும். அந்த எய்மை வந்து கண்டுபிடிக்கிறது யார்? எங்கள் ஆசிரியர் தான். இத்தனை அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எப்படி நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியருடைய தொழில் இருக்கே, அந்த தொழிலை நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில். அதாவது ஒரு ஏழை ஆசிரியர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு அறிவிப்பு இருக்குது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லுது? இந்த ஒரு மாடு இருக்குது, பக்கத்தில் ஒரு போர்டு இருக்குது. அந்த மாடு வந்து சிரிக்கணும், அந்த மாடு வந்து அழுகணும், அந்த மாடு வந்து என்ன செய்யணும்? ஓடணும். இவ்வளவு செஞ்சுட்டா அந்த ஆசிரியருக்கு வந்து 1 லட்ச ரூபா பரிசு தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏழை ஆசிரியர் என்ன செய்கிறாரு? போகிறாரு, அங்கே போய் என்ன சொன்னாருன்னு தெரியல, 1 லட்சம் பரிசை வந்து வாங்கிட்டு வந்துட்டார். அந்த 1 லட்சம் பரிசு எப்படி கிடச்சிச்சுன்னு நம்ம வீட்டுக்காரமாக கேட்குது. அவர் சொல்கிறாரு, ஆசிரியர் வந்து ஆசிரியரை பற்றி சொன்னேன், அவங்களுடைய அவல நிலையை நினச்சி அந்த மாடு சிரிச்சிச்சு. ஆசிரியருடைய வந்து வேலைக்கு வரியா அப்படின்னு கேட்டேன், ஆனால் அந்த நிலைமையை, அந்த சங்கடமான நிலையை நினச்சி அழுதுச்சு. சரி, நீ ஒரு மாதமாவது ஆசிரியராக இருந்து பாரு அப்படின்னு சொன்னேன். அதை அத்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. அப்படிதானே? அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஆசிரியர்கள் மனவேதனையில் இருக்காங்க. ஒரு மாணவனை போய் கேட்குறாங்க, தம்பி நீ வந்து எருமை மாடு மாதிரி இருக்க, இப்படியெல்லாம் செய்யலாமா, படிக்கலாமா, படிக்காமல் இருக்கலாமா அப்படின்னா, நான் எருமைனா எருமையுடைய ஆசிரியர் யார்? நீ ஒரு எருமை தானே. இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி தான் பதில் சொல்லுதுங்க. வாழ்க்கை ஏடுகளை புரட்டி பார்க்கிறான், நிறைய பிள்ளைகள் சில திருத்தம், கீழே உன் கையெழுத்து. ஆசிரியரை பற்றி ஒரு கவிஞர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? வாழ்க்கை ஏடுகளை புரட்டி பார்த்தேன், நிறைய பிழைகள், சில திருத்தம், கீழே உன் கையெழுத்து. ஒரு நல்ல ஆசிரியன் கிடைக்காதவன் தான் கெட்டவனா ஆறான். ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு புறநாற்று பாடல் சொல்கிறேன். உற்றொளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிட்டை நிலை முனியாது கற்கை நன்றே. யாரோ பெத்த பிள்ளையை வந்து நல்ல பிள்ளைன்னு சொல்கிறது யார்? நம்ம ஆசிரியர் தான். இந்த ஆசிரியர்கள் வந்து இன்னொரு பெற்றோர்கள். உலகத்துக்கு நான் வர வந்து என் பெற்றோர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறிஞர்கள் வந்து முன்னேறதுக்கு காரணம் என்ன? அந்த துறையில் வந்து ஒரு ஆசிரியர் சிறப்பானவராக இருக்கிறனால தான் அவங்க முன்னேறி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்டான்னு ஒரு அறிஞர், அவர் வந்து முன்னுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? பிளேட்டா அரிஸ்டாட்டில்னு ஒரு மாணவர். அந்த அரிஸ்டாட்டிலுடைய மகன் யார்? அந்த அரிஸ்டாட்டிலுடைய மகன் வந்து அரிஸ்டாட்டில் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தனால தான் மாணவன் சார் சொல்லுங்கள். அரிஸ்டாட்டில் வந்து ஒரு மாணவராக இருந்தனால தான் அந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிய மகா அலெக்சாண்டர் தெரியும் உங்களுக்கு. மிகப்பெரிய மன்னவர், பெரும் படைகளை திரட்டுவர். அவர் எப்படி வந்து ஒரு சிறந்தவராக வந்தார்னா, அந்த அரிஸ்டாட்டில் ஆசிரியராக இருந்தனால தான் அந்த மகா அலெக்சாண்டர் வந்து பேர் பெற்றார். இப்போ வந்து உலகம் வந்து உங்களுக்குள்ளே வரணும்னா
உலகத்தை வந்து கற்பித்தவர் வந்து பெற்றோர்கள். உலகம் அப்படின்னு இதாண்டா உலகம், இந்த மேப்பில் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உலகத்தையே வந்து கையில் கொண்டு வர்றது யார்? ஆசிரியர்கள் தான். அவங்க பார்த்திங்கன்னா வகுப்பறையில் வந்து அவங்களுக்கு இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா, அவங்க வகுப்பறையில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஃபேன் ரிப்பேராக இருக்கும். 60-70 ஸ்டூடெண்ட் உட்காந்துருப்பாங்க. அந்த ஃபேன் வந்து சரிபர ஒர்க் ஆகாது. அப்புறம் லைட் இருக்காது. ஆனால் அதுலேயுமே வந்து அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அது அந்த நெருக்கடியான அந்த வகுப்பறை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நல்ல விதமாக மாணவர்களுக்கு வந்து கூர்மையான அறிவை கொடுக்கணும்னு சொல்லி பாடுபடுறாங்க. நடுவர் அவர்களே, சதீஷ்குமார்னு ஒரு வாத்தியார் ஒரு இடத்துக்கு போகிறாரு. பள்ளிக்கூடத்துக்கு போனால் வகுப்பறையில் வந்து 2 பிள்ளைகளை காணோம். என்ன ஏதுன்னு பார்க்குறாரு. பார்த்தா எதிர்த்தாப்புல உள்ள ஒரு வீட்டில் போய் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. ரொம்ப நேரம் பார்க்குறாரு. என்ன இதுங்க வகுப்பறையில் வராமல் போய் அங்கே போய் நிற்கிதுங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கடைசியில் பார்த்தா மென்மையாக கூப்பிட்டு, இங்கே வாமா, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதவிடை காலத்தில் வந்து எனக்கு வந்து நாப்கின் மாற்ற வந்து இடம் இல்லை. ஒரு வீட்டில் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து தீட்டுன்னு சொல்லி எங்களை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இது இன்றைய பெண்கள் நிலை, இன்றைய மாணவி நிலை. அந்த நேரத்தில் அந்த ஆண் வாத்தியார் என்ன தெரியுமா செஞ்சார்? உடனே வந்து தன்னுடைய பணத்தை வந்து அந்த தாளாளர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, வகுப்பறையில் வந்து கழிப்பறையை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு வாதாடினார். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள், இன்றைய ஆசிரியர்கள் வந்து போகிறதுக்கு இருப்பு இல்லாமல், இடவசதி இல்லாமல், குறைந்த நிறைய பணிகள், குறைந்த வந்து ஊதியம். ஒரு அறிஞர் சொன்னார், உலர்ந்த வியர்வை வந்து உலர்றதுக்கு முன்னாடி, அதாவது காய்வதற்கு முன்னாடி கூலியை கொடுக்கணும். ஆனால் இன்றைய ஆசிரியர்களுக்கு அது நடக்குதா நடுவர் அவர்களே? அவங்க வந்து அவ்வளோ ஆளாக பறந்து பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, பாடம் நடத்துகிறாங்க, இணையவழி கல்வி நடத்துகிறாங்க. அப்புறம் வந்து இப்போ 1 to 8 இடைநிலை ஆசிரியர்கள் வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. அவங்களுடைய ஊதியத்துக்காண்டி அவங்க போராடினாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது? அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நாளைக்கு அதிகாரி வந்து சொல்லுவார், என்ன நீ 60 பிள்ளைகளில் வந்து 40 பேர் தான் வந்து 10 பேர் தான் 40 பேர் தான் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, 10 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்களே என்னென்ன. அந்த 10 பேரையும் தனி கவனம் செலுத்தி அவங்க 10 பேரையும் ஒன்றா சேர்த்து ஆல் பாஸ்ன்னு போடுறது ஆசிரியர்கள் தான். அந்த மாதிரி ஒரு படிப்பறிவுற்ற மாணவர்களை ஒரு படிப்பறிவுள்ள மாணவர்களாக ஆக்குவது ஆசிரியர்கள் தான். அதை மறந்துடக்கூடாது. ஆமாம், 1 நிமிடம் நேரம் போயிட்டே இருக்கு. இப்போ வந்து கல்லை வந்து கற்பனையாக்கி வடிக்கிற வந்து சிற்பி, கற்பனை வந்து ஓவியமாக்குறவன் வந்து ஓவியம். ஆனால் வந்து மனிதனை வந்து வெற்றியாளனாக மாற்றுறது யாருன்னா ஆசிரியர்கள் தான். அவங்க இன்றைய நிலைமையில் என்ன எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு வந்து சிலபஸ் அதிகமாக இருக்குது, வகுப்பறையில் வசதி இல்லை, வந்து வகுப்பறையில் வந்து ஒரு மின்சாதனங்கள் கிடையாது, ஒரு சுத்தமான ஒரு கழிப்பறை கிடையாது, மாணவர்களை வந்து தனித்தனியாக ஆராயிறதுக்கு நிறையா பாடுபட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த நெருக்கடியெல்லாம் வந்து சம்பளம் வந்து குறைவு, உழைப்புக்கேற்ற கூலி இல்லை. அப்புறம் வந்து 1 to 8 வரைக்கும் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன, ஆனால் அதனால் அவங்க வந்து படுற கஷ்டம் வந்து ரொம்ப. அப்புறம் இன்னொன்று என்ன, ஒரு பஸ்ஸில் வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளையெல்லாம் ஏறுதுங்க. அதில் ஒரு பொண்ணு ஏறுது. சார் முடிச்சிடவா? சரி சரி. இப்போ வந்து சார் இது கொஞ்சம் அவர்கள் ஆசிரியர்களுடைய ஒன்றில் எடிட் பண்ணிக்கிறோம், பிரச்சனை இல்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் வந்து பில்லியர்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த பில்லியர்ட்ஸ் வந்து எப்படி பணக்காரரானார் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர்னால் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க பெற்றவங்க தான் அவனை பணக்காரன் ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, பில்லியர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய சாதனை ஆளாக வர்றதுக்கு காரணம் வந்து ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்களை வந்து ஆசிரியர்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் அறியணும், ஆசிரியர்களுடைய மனநிலையை வந்து நீங்கள் அறியணும். மாணவர்களுடைய நெருக்கடின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் வந்து வீட்டில் வந்து அப்பா வந்து குடிச்சிட்டு படுத்திருப்பார், அந்த மனநிலையிலே வந்து கிளாஸுக்கு வருமா. ஆனால் அந்த பையனை வந்து பக்கத்தில் அழைச்சி, நீ ஏண்டா இப்படி இருக்கிற, என்னடா செய்யுது அப்படின்னு அரவணைச்சு ஒரு பெற்றவங்க மாதிரி கொண்டு வர்றது யாருன்னா ஆசிரியர்கள் தான். அவங்களுக்கு வந்து 60-70 பிள்ளைகளை வச்சு பார்க்கும்போது
மனநிலையும் வந்து பாதிக்கப்படுது. அதிகாரிகளுடைய மிரட்டலும் வந்து தலைமையாசிரியர் மிரட்டல், நிர்வாக அதிகாரிகளுடைய இது எல்லாமே அவங்கள வந்து ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி இந்த இளைய தலைமுறைனால் ரொம்ப நெருக்கடியாக வர்றது யாருன்னா ஆசிரியர்களேன்னு சொல்லி நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்களுடைய அத்தனை பெருமைகளையும் பட்டியலிட்டாங்க. ஒரு மிக நீண்ட பட்டியல் இல்லையா? இவ்வளவு ஒவ்வொரு காலகட்டமாக சொன்னாங்க. எல்லா காலகட்டத்திலும் ஒரு மாணவனை உருவாக்குவது, செதுக்குவது ஆசிரியர் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு அதிகாரிகளால், மாணவர்களால் எவ்வளவு நெருக்கடி ஏற்படுது என்று மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை, வாதங்களை வைத்துள்ளார்கள். அம்மா அவர்களுக்கு நன்றிகளை கூறி நிறைவு பேச்சாளராக இளைய தலைமுறையினால் பெரும் நெருக்கடிக்கு ஆளாவது பெற்றோர்களே என்ற அணியின் நிறைவு பேச்சாளராக ரஞ்சிதா பிரியா அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். சங்கம் வளர்த்த தமிழ் மதுரையில் நம்ம பாரதியார் அவங்களுடைய பெயரால் நடக்கக்கூடிய இந்த இலக்கிய பேரவையில் நடக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கிற எல்லா சான்றோர்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்பு. இளைஞர்களால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களால் அதிகமாக நெருக்கடிக்கு அப்படின்னு சொன்னதை விட இம்சிக்கப்படுவதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். எல்லாம் ஒன்றுதாம்மா, சொல்லுங்கம்மா. அப்போ ஆடி இம்சிக்கப்படுவது அந்த அளவுக்கு இளைஞர்கள் இப்போ இருக்க இளைஞர்கள் இம்சை அரசனாகவே மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இம்சிக்கப்படுவது பெற்றோர்களா ஆசிரியர்களா அப்படின்ற தலைப்பு, அருமையான தலைப்பை கொடுத்துருக்காங்க நடுவர் அவர்கள். அதாவது ஆசிரியர்கள் தான் ரொம்ப நெருக்கடிக்குள்ளாகிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பில் 3 பேருமே பயங்கர சிறப்பாக பேசினாங்க தான். ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பாடத்திட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு தமிழ் ஆசிரியராக அவங்க தமிழில் அந்த தமிழ் பீரியட் டைமில் நடத்த போகிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு நேரம்னு இருக்குது. ஒரு 8 மணிலேருந்து ஒரு 5 மணி வரையோ, இல்லை 9 மணிலேருந்து ஒரு 4 மணி வரையோ இந்த பள்ளி நேரம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அவங்களுடைய அந்த குட்டி இம்சை அரசர்களுடைய இம்சைகளெல்லாம் தாங்கக்கூடிய கடமை பெற்றோர்களுக்கு தான் இருக்குது இல்லையா? அடுத்த ஒன்று, நம்ம பாரதியார் அவங்க சொன்னது என்ன, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே குனிந்த நன்னடையும் செல்கொண்ட பார்வையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் செல்ஃபோனில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள அடக்கக்கூடிய அந்த வழிமுறையும் பெற்றோர்களுக்கு தெரியல. ஏன்னா முன்னாடி இங்கே பாரு நீலா, இங்கே பாரு காக்கான்னு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்த காலம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த ஃபோனில் இதில் யூடியூப்பில் இங்கே போய் இது பார்க்கணுமா, அதை இப்படி லாக்கை எடுக்கணுமான்னு குழந்தைங்க பெற்றோர்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு டெக்னாலஜி நிறையவே வளர்ந்துட்டதுனால, தொழில்நுட்பங்கள் இந்த இருக்கக்கூடிய காலத்தில் வளர்ந்துட்டதுனால பெற்றோர்களை அப்படியே குழந்தை பையங்க மேலே கீழே பார்க்குறவங்களுக்கு இதுவே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய அந்த நிலைமை இன்னைக்கு பெற்றோர்கள் பூமராண்டின்றாங்க நம்மளை. அந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு பெற்றோர்கள் வந்துட்டாங்க. இப்போ இது ஆசிரியர்கள்ட்ட போய் இந்த மாதிரிலாம் பசங்க பேச முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு உளவியல் நெருக்கடி, ஐயோ நம்மளுக்கு எதுவும் தெரியலேன்ற மாதிரியான ஒரு உளவியல் நெருக்கடிக்கு பெற்றோர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உணவு அப்படிங்கிற போது இன்றைக்கி நிறைய உணவு வகைகள், ஏகப்பட்ட டெலிவரி ஆப்லாம் வந்துருச்சு. அதனால் நிறைய உணவு வகைகள், பீஸா பர்கர்னு நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க பசங்க. கிளாஸில் ஒரு பையன் பாஸ்தா கொண்டு வந்திருக்கான், எனக்கும் பாஸ்தா செஞ்சு கொடுங்க, எனக்கு பாஸ்தா ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு பையன் இருக்கான் நம்ம வீட்டில். அப்படின்னா நம்ம பையனுக்கு அதை ஆர்டர் பண்ணி கொடுத்தா அவனுக்கு சேராதே தம்பி, உனக்கு சேராதுன்னு சொன்னால் அவன் கேட்குற நிலைமையில் இல்லை. அப்போ என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, நாமளே அதை கஷ்டப்பட்டு எப்படியாவது செஞ்சு கொடுப்போம். நம்ம செஞ்சாலாவது ஓரளவுக்கு நல்லபடியாக செய்வோம், அதை கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி நம்ம அதை கற்றுக்கிட்டு நம்ம அதை செஞ்சு கொடுக்குற நிலைமைக்கு, ஆனாலும் அவனுக்கு ஆரோக்கிய கேடுன்னு தெரிஞ்சுமே அதை நம்மளாலே செய்கிறோமே அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறது பெற்றோர்கள் தான். ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடிலாம் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியல. இன்னொன்று பார்த்தோம்னா, அந்த காலத்துலலாம் நம்ம வெறும் பழைய சோறையும் வெங்காயத்தை வச்சு கூட சாப்பிட்ருப்போம், ஊறுகாவை வச்சு கூட தயிர் சாதத்தை சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்க குழந்தைகள் விதவிதமாக டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து கலர்ஃபுல்லாக அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே கலர்ஃபுல்லாக இன்றைக்கி ரெட் டே, இன்றைக்கி ப்ளூ டே அப்படின்னு ஆசிரியர்களே சொல்லிக் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. இன்றைக்கி ப்ளூ கலர் டே, அதனால் ப்ளூ கலர் இருக்கிற சாப்பாடை கொண்டு வாங்கினா ப்ளூ கலரில் நான் எங்கே போய் சாப்பாடு தேடுறது, ப்ளூபெரி பழத்தை கொடுத்து விடுங்கன்னு சொல்லி அவங்க மிஸ்ஸு சொல்கிறாங்க. நான் இப்படி எப்படி தேட முடியும்? இந்த மாதிரியான விஷயங்கள், நெருக்கடி எல்லாமே பெற்றோர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா பையன்கிட்ட சொன்னால்,
நான் உனக்கு இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே வந்து நீ தான்ப்பா பத்திரமா பார்த்துக்கணும். எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஏழை, எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தான் வாங்கி கொடுப்பாரு, அதை நான் வந்து பத்திரமா பார்த்துக்குருவேன் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் அதையும் தச்சு நம்ம போடக்கூடிய காலத்தில் தான் நம்ம வளர்ந்து வந்தோம். ஆனால் இன்றைக்கி 3000 ரூபா பணம் கொடுத்து கால் சட்டையில் 300 ஓட்டை இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறதை தான் ட்ரெண்டாக வச்சுருக்காங்க பசங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு பெற்றோர்கள் தான் ஆசிரியர்களை விட அதிகமாக காரணமாகறாங்க அப்படிங்கிறது சொல்லணும். ரெண்டாவது என்னென்னா, இன்றைக்கி நிறைய வெளிநாடு நோக்கி பயணம் செய்யக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. ஒரு பெற்றோர் வந்து அவங்க அப்பா வந்து பையன்கிட்ட சொன்னான்னா, இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற பையெல்லாம் போயிட்டான்ப்பா படித்து அப்படின்னு சொல்கிறான், நீயும் அது மாதிரி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான், அவங்க அப்பாவுக்கு காசு நிறையா இருக்குது, காசு கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாரு, நீங்களே நினச்சா என்னை இப்போவே வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நல்லா பதில் சொல்லி பழகிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பசங்க வந்து பெற்றோர்கள் கிட்ட தான் எல்லாமே எதிர்பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற தலைமுறை இருக்காங்களே தவிர, நம்ம வந்து பெற்றோர்களுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்து இல்லவே இல்லை. இன்னொன்று என்ன, பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்காக அவங்களுடைய சிறகுகளை அடக்கி நிறைய தியாகங்கள்லாம் செஞ்சு தான் வந்து இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அப்படியேப்பட்ட குழந்தைகள் வந்து அப்படிப்பட்ட பெற்றோர்கள்ட்ட வளர்ந்த அந்த குழந்தைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கிழக்கு ரொக்கம் முறைச்சிருச்சு, ஆற்ற விட்டு பறந்து போயிடுச்சுன்ற மாதிரி அவங்க காலம் வரும்போது அவங்க பறந்து போயிடுறாங்களே தவிர ஒரு காலமும் பெற்றோர்களை பற்றி நினச்சி பார்க்குறதே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ரெண்டாவது கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு இப்போது அம்மா அவங்க சொன்னாங்க ஆசிரியர் தினம்னு ஒரு தினம் இருக்குது, ஆனால் வந்து பெற்றோர் தினம்னு ஒன்று இருக்கான்னு கேட்டாங்க. ஆனால் பெற்றோர் தினம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குமா? ஜூன் 1ஆம் தேதி வந்து பெற்றோர் தினம். அந்த அளவுக்கு பெற்றோர் தினம்னா என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு நாங்கள் பெற்றோர்கள் வந்து நெருக்கடிக்குள்ளாகி அமுக்க வச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் அமுக்கி வச்சுருக்கோம் இந்த சமூகத்தில் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறதுனால அந்த இடத்துல வந்துட்டு ஆசிரியர்களை விட, ஏன்னா அவங்கள வளர்த்து, ஏன்னா ஆசிரியர்களுக்கு வந்து அந்த ஒரு வருட காலம் மட்டும்தான் அவங்கள அந்த பள்ளி படிப்பில் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை மட்டும்தான், அது வந்து அறிவு சார்ந்த ஒரு கடமையாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதே பெற்றோர்களாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க வாழ்க்கையில் ஒரு இடத்துல 4 பேத்துக்கு முன்னாடி நல்ல நிலைமையில் வந்து நிற்கணும். அது ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு நெருக்கடியாகவும் சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியாகவும் அமைஞ்சிருது அப்படிங்கிறதையும், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம குழந்தையும் ஒரு இடத்துல வந்து 4 பேத்துக்கு முன்னாடி நல்ல பையனாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வைக்க வேண்டிய அந்த கடமையும் வந்து என்றைக்குமே வந்து பெற்றோர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால குழந்தைகளை வளர்க்குறதுலையும் இளைய தலைமுறைகளுடைய அந்த நெருக்கடிக்கு அதிகமாக உள்ளாக்குறது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதோட என்னுடைய உரையை முறிக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்புமா. அதாவது குறிப்பிட்ட மணித்துளிகளுக்குள் நீங்கள் சொல்ல வந்த கருத்தை தெளிவாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது ரொம்ப ஒரு வார்த்தைனாலும் உளவியல் நெருக்கடி, இங்கே கொடுக்குற இந்த உளவியல் நெருக்கடி இருக்குது பார்த்தீங்களா, அடே அப்பா, அதுக்கு தாங்க இந்த பட்டிமன்றமேவும் இந்த குழந்தைகள் இளைய தலைமுறை பெற்றோர்களுக்கு கொடுக்குற உளவியல் நெருக்கடி. ஏன்னா நம்மளை யாரும் வெளியில் யாரும் எதிர்த்து பேசிட முடியாது. மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருப்பார் அவரை பார்த்தா எல்லாரும் கையெடுத்து வணங்குவாங்க, அவருக்கு பயப்படுவாங்க. இனிமேல் வெளிப்படையாக சொன்னால் அவருக்கு பயப்படுவாங்க. ஆனால் அவர் பெற்ற பிள்ளைகள் ரொம்ப என்ன சொல்ல, ஒரு மரியாதையே இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டு போவான் இல்லையா. அந்த உளவியல் நெருக்கடி, அவருக்கு ஊரே பயப்படும், ஊரே மரியாதை செலுத்தும். ஆனால் அவன் மகன் என்ன செய்வான்னா, அதை உணராமல் மதிப்பு கொடுக்காமல், தன்னுடைய தந்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் அவனுடைய முடிவை அவனாகவே ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு, ரொம்ப அழகாக சொன்னீங்க, இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, நல்லா பேசி பழகிருக்காங்க. அதான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிள்ளை என்ன படிச்சிருக்காங்க, நல்லா பேசி பழகிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த உளவியல் நெருக்கடி இதில் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அவனுக்கு என்ன தேவைனாலும் பொருளாதார தேவையை வந்து எங்ககிட்ட தான் கேட்க முடியும், ஆசிரியர்கிட்ட கேட்ட முடியாது. ஆசிரியர்கள் சில பேர் செய்வாங்க, அது வேற. இருந்தாலும் உரிமையோட யார்கிட்ட கேட்க முடியும்? எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் உரிமையோட சண்டை போட்டு யார்கிட்ட அவன் கேட்க முடியும்? ஒரு 5 ரூபா பேனாவாக இருக்கட்டும், 2 லட்சம் ரூபா பைக்காக இருக்கட்டும், பேரண்ட்டை தானே, பெற்றோர்கள்ட்ட தானே கேட்க முடியும். ஆசிரியர்களிடம் அந்த கேட்கக்கூடிய நிலை அந்த இல்லை. அவங்களுக்கு என்ன, ஒரு வகுப்பு நேரம் முடிந்தவுடன் அவர்களுடைய கடமை முடிஞ்சிருது. அது அந்த வருடம் முடிந்தவுடன் அந்த கடமை முடிஞ்சிருது இல்லையா. அப்போ எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு கடமை இருக்குது, எங்ககிட்ட கேட்கக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்குது.
அப்படின்னு சொன்னீங்க. சரி, அவன் சம்பாதிச்சாலைக்கு உங்களுக்கு தானே கொடுக்க போகிறான், அதுவும் இருக்குல்ல. ஆசிரியர்களுக்காக கொடுக்க போகிறான், அதுவும் இருக்கு. அதாவது ஆசிரியரை பார்க்க வேண்டிய கடமை என்பது மகன்களுக்கு இல்லை, அதையும் நம்ம சிந்திக்கணும்ல இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு உரிமை அவன்கிட்ட இருக்கோ, அவனுக்கு எவ்வளவு உரிமை கேட்பதற்கு உங்களுக்கு இருக்கோ, உங்களை எதிர்காலத்தில் பார்க்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குல்ல. ஆசிரியரை பார்க்குறானா? எந்த குழந்தை ஆசிரியரை பார்க்குது? இப்போ நீங்கள் தானே செய்யணும், நம்ம தானே பெற்றோம், பெற்றவளை நம்மகிட்ட தானே கேட்கும். அதை அந்த விதத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனிமே கேட்பதற்கு முன்னால் செய்யக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கேட்பது ஒரு நெருக்கடி என்றால் கேட்பதற்கு முன்னால் செய்யக்கூடிய பெற்றோருடைய பெற்றோர், அந்த தாத்தா இருக்காங்க பாருங்க, தாத்தா பாட்டி, அவங்க கொடுக்குற செல்லாம் நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம கேட்ட எதையுமே வாங்கி கொடுக்காதவங்க நம்ம பிள்ளைய கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா? அந்த ஒரு நெருக்கடி. இப்போ இந்த பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான இந்த உறவு, ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்குமான இந்த உறவு, இது ஒன்று இருக்குல்ல. எவ்வளவு உரிமை நம்மகிட்ட அவன் எடுத்துக்கிறானோ அவ்வளவு உரிமை நம்மளும் அவன் எடுத்துக்கிற முடியும். ஆனால் ஒரு ஆசிரியர் என்பவர் அவருக்கு எங்கேயாவது நம்ம ரொம்ப ஒரு கோடியில் ஒன்றுவனா இருக்கலாம். ஒரு ஆசிரியரை வைத்து காப்பாற்றுகிற ஒரு மாணவன் என்பவன் கோடியில் ஒருத்தனவனா இருக்கலாம். மனதில் நம்ம 1000 அவரை மரியாதை செலுத்தலாம் இல்லையா ஆசிரியருக்கு. இருந்தாலும் அவருடைய இறுதி காலத்தில் அவரை பராமரிக்கிற ஒரு பணியை குழந்தை செய்தானா? கிடையாது. ஆனால் அப்பாவை ஏதாவது ஒரு நிறுத்த அவன் அப்பா நினைச்சு பார்ப்பான். இப்போ இல்லாட்டியும் அவன் அப்பாவாகிறான்ல, ஒரு 30 வருடம் கழித்தாவது தன்னுடைய தந்தையை நினைத்து பார்ப்பான். தன்னுடைய தந்தையின் புகைப்படத்தை பார்த்து அவன் கண்ணீர் சிந்துவான். தந்தைக்கும் மகனுக்குமான உறவு அது, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான உறவு அது. ஆசிரியர் நினைச்சு மனதில் பாராட்ட தான் செய்வான். அப்போ அந்த ஒரு இடத்தையும் நம்ம சிந்திக்கணும். இவங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆசிரியர்களுக்கு கொடுக்குற நெருக்கடி. ஆசிரியர்களுக்கு அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இந்த உர்ஜான் வயிற்றுக்காக நாங்கள் என்ன பாடுபடுறோம் என்று சொல்லக்கூடிய உங்கள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அந்த ஒரு கடமை. ஏன்னா அவங்க பதில் சொல்லணும், நிர்வாகத்துக்கு பதில் சொல்லணும், அதிகாரிகளுக்கு பதில் சொல்லணும், அவர்களுடைய மனசாட்சிக்கு அவர்கள் பதில் சொல்லணும். ஒரு 60 குழந்தை அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. காத்தாடி இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்கு, சேரை இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்கு, பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு. மெட்ரிகுலேஷன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில வழியில் நடக்கக்கூடிய பள்ளிகளில் இந்த டேபிள் உட்கார்வதற்கு ஆசிரியர்கள் இருக்கே கிடையாது. அவங்க நின்று கொண்டே தான் பாடம் நடத்த வேண்டும், உட்காரவே கூடாது. அவங்க உட்கார்ந்தா தூங்கிடுவாங்களா? இவ்வளவு ஒரு கொடுமையான செயல் அது, வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது அது. அவர்கள் மனிதர்கள் இல்லையா? ஆசிரியராக இருக்கட்டும் மனிதர்கள் இல்லையா? எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க? எத்தனை பரீட்சை வைக்கிறது, எவ்வளோ பேப்பரை திருத்துறது? அவனுக்கு ஒரு குடும்பம் இல்லையா? நீ தருகிற பணத்தை, தருகிற ஊதியத்தை அவன் செலவு பண்ணி அவன் வாழ்க்கையை அவன் வாழ வேண்டாம், அவன் வாழ்க்கையை வாழ வேண்டாமா? மெட்ரிகுலேஷன் ஆசிரியர்களுடைய நிலை இருக்கு பார்த்தீங்களா? அடே அப்பா, அது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. விழுந்தடிச்சு ஓடி வருவாங்க அரசு பள்ளியை நோக்கி இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அவங்களுக்கு, அதிகாரிகளால் நெருக்கடி, நிர்வாகத்துக்கு என்ன ஒன்று, எப்படியாவது எனக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கையை கூட்டணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் என்பது இந்த இளைய தலைமுறையால் பெற்றோருக்கு ஏற்படுகிறது, ஆசிரியர்களுக்கும் ஏற்படுது. ஆசிரியர்களுக்கு பாருங்கள், நிர்வாகத்துக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். நிர்வாகத்துடைய ஒரே குறிக்கோள் என்ன? எனக்கு தேவை மாணவருடைய எண்ணிக்கை கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். நிர்வாகத்தை பொறுத்தவரை வணிக ரீதியாக அவர்கள் பள்ளிக்கூடங்களை நடத்துவாங்க. அங்கதான் சிக்கலே வருது. சில கல்வி தந்தைகள் இருந்த காலகட்டம் மாறி இப்போ சற்று அந்த ஒரு வணிகத்தன்மை தனியார் பள்ளிகளில் ஏற்படுவதால் ஆசிரியர்களுக்கு அவ்வளவு நெருக்கடி. இதில் பெற்றோர்கள் கொடுக்குற நெருக்கடி, என் பிள்ளையை வையக்கூடாது, என் பிள்ளையை திட்டக்கூடாது. எப்படியா கண்டிக்கிறது? ஆசிரியர்கள் கண்டிக்கலைன்னா சமூகம்ல கண்டிக்கும். ஆசிரியர்கள் பெரம்ப கீழே போட்டதுனால இன்னைக்கு எத்தனை குற்றவாளிகள், இளம் குற்றவாளிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் தான் கண்டிக்கிறது? அவனை யாருக்கு தான் அவன் பயப்படுவான்? பயம் இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அதான பிரச்சனையே. இப்போ இவ்வளவு நெருக்கடி நம்ம ஏன் இப்போ பேசுகிறோம்? இளைய தலைமுறையினால் இத்தனை நெருக்கடியை பற்றி நம்ம பேசுகிறோம். இதுக்கு காரணம் என்ன? ஆசிரியர்கள் பெரம்ப கீழே போட்டது தான். நம்ம அப்படியா இருந்தோம்? நம்ம அடையா அப்பா மிலிட்ரி, அதாவது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் ஓய்வு பெற்ற, இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற வந்தவர். வர்றப்ப இத்தனை பெரிய கம்போட வருவார் வகுப்புக்குள்ள. எதுக்கு அடிக்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அப்போ அந்த சட்ட முறைகள் என்பது, அந்த விதிமுறைகள் என்பது ஆசிரியர்கள் நமக்கு அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படிதானே இருந்தது.
நம்ம பயந்தோம், ஆசிரியர்களுக்கு பயந்தோம், வகுப்பறைக்குள் பயந்தோம் இல்லையா? அப்புறம் நம்ம சமூகத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். என் பிள்ளை எதுவுமே சொல்லிடக்கூடாது, ஆசிரியர்கள் எதுவுமே கண்டிச்சிடக்கூடாது. உடனே பெற்றோர்கள் ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிகிட்டு போயிடுறது. ஒரு பெற்றோர் பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டால் வர்றது கிடையாது. ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டால் எத்தனை பேர் வர்றாங்க? அதே 4 பேர் தான் வருவாங்க. எப்போனாலும் சரி, என்னன்னாலும் சரி, அதே 4 பேர் தான். ஆனால் அது வேவும் அந்த பையனை ஏதாவது கண்டிச்சிட்டார் அப்படின்னா, சரி 2 பையன் கிளாஸில் 2 குழந்தைகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு இருக்குல்ல, கண்டிச்சிடக்கூடாது. ஒரு 10 பேர் வந்துடுவாங்க ஒரு வீட்டில் இருந்து. யாருக்கு தான் நாங்கள் பயப்படுறது? எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த இளைய தலைமுறைகள். அவன் அதை இங்கே ஒன்று பேசுவான், அங்கே போய் அப்படியே மாடுலேஷனை மாற்றி பேசுவான், இங்கே வேற மாதிரி பேசுவான். ஆசிரியர்கிட்ட அம்மாட்ட போய் அவன் வேற மாதிரி பேசுவான். அம்மா என்ன சொன்னால் அம்மா நம்புவாங்களோ, அப்பா நம்புவாரோ, அப்படி பேசுவான். எவ்வளோ கற்று வச்சுருக்காங்க இவங்க, எல்லா மிமிக்ரி கற்று வச்சுருக்காங்க, அந்த ஆக்டிங் ட்ராமா ஆக்டிங் கற்று வச்சுருக்காங்க. இத்தனை நெருக்கடி கொடுக்குறாங்க இவங்களுக்கு. இவங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய கடமை இவங்களுக்கு என்ன இருக்குது இருந்துற போது? இருந்தாலும் எந்த விதமான ஒரு கடமையும் இல்லாமல் இந்த குழந்தைகள் அவ்வளவு நெருக்கடிக்கு இவங்க ஆளாகிறாங்க. பெற்றோருக்கு கூட ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, வளர்த்து தானே ஆகணும். நம்ம தானே பெற்றோம், ஃபீஸ் கட்டி நம்ம என்ன செய்கிறோம், அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பள்ளியில் நம்ம சேர்க்குறோம் இல்லையா? அதில் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும், எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்காது. எந்த பெற்றோருக்குமே குழந்தைகள் மத்தியில் எதிர்பார்ப்பு இல்லாமையா இருக்கும்? ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு குழந்தையுமே நம்ம வளர்க்குறோம். பெற்றோர்களை மனசில் கை வச்சு சொல்லணும்ல, அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஆசிரியர்கள்ட்ட இருக்காது இல்லையா? அதனால தான் ஆசிரியர்களை எதிர்பார்ப்பற்ற ஒரு சமூகமாக இறைவனோடு நம்ம ஒப்பிட்டு சொல்கிறோம். ஏன் இறைவனோடு ஒப்பிட்டு சொல்கிறோம்? ஆசிரியரை அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது, ஏற்று விடுகிற ஏணின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவரிடம் படித்த குழந்தை அவர் வாங்குகிற ஊதியத்தை விட அதிகமாக ஊதியம் வாங்குகிற ஒரு பணியில் இருந்தாலோ, ஒரு உயர் பதவியில் இருந்தாலோ, இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சரை அவங்க ஆசிரியர் போய் சந்திக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க ஆசிரியர் பெருமைப்படுறாங்க. அவங்க ஆசிரியருக்கு என்ன கிடைச்சிட போது? ஆனால் நமது கல்வித்துறை அமைச்சரை போய் அவங்க ஆசிரியர் போய் சந்திக்கிறாங்க. ஆசிரியர் அவ்வளவு பெருமை அடைகிறாங்க. இப்போ அந்த ஆசிரியர் என்பவர்களுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். அதனால தான் அவங்க என்ன செய்யறோம், நம்ம கடவுள் என்கிற ஒரு அந்த தகுதியை நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்குற இளைய தலைமுறை கொடுக்குற நெருக்கடி, இந்த நெருக்கடி ஏன் வருது? இந்த தலைமுறை இடைவெளி என்பது ஏன் வருது? ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்ன செய்கிறோம், பெற்றோராக இருக்கட்டும் ஆசிரியர் இருக்கட்டும், நம்ம என்ன செய்கிறோம், நல்லா இருக்கிறதுக்காக நம்ம வழிகாட்டுறோம், அறிவுரை தான் நம்ம சொல்கிறோம். இந்த அறிவுரை என்பது எப்படி வருதுன்னா, நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட தோல்விகள், பள்ளங்கள், நமக்கு விழுந்த அடிகள், இதெல்லாம் நம்ம குழந்தை வந்துடக்கூடாது, நம்ம குழந்தை தோத்துறக்கூடாது, நம்ம குழந்தை ஒரு சிக்கல்ல மாட்டிடக்கூடாது என்று அவனுக்கு வழிகாட்டுறோம் பெற்றோர்கள். அவன் புரிஞ்சுக்கிறானா? எப்போ புரிஞ்சுக்கிறான் தெரியுமா? அவன் அப்போ பெற்றோர் ஆனவன தான் புரிஞ்சுக்கிடுவான், அவன் அப்பா ஆகும்போது தான் புரிஞ்சுக்கிறான். நம்ம ஏன் அவனுக்கு ஒரு சிறிய வலி என்றால் நம்முடைய உள்ளம் துடிக்கிறதே, நம்ம ரத்தம் இல்லையா அது, நம்ம எப்படி விட்டு கொடுத்துருவோம்? அவன் எப்போத்தான் நம்மளை புரிஞ்சுக்கிற போகிறான்? ஒரு கனவு உலகத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இளைய தலைமுறை. அதுதான் ஒன்று, ஒரு கனவு உலகத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யதார்த்தமான ஒரு உலகத்திற்கு அவர் வருவதே கிடையாது. யதார்த்தமான உண்மை அது. என்ன நினைக்கிறானே தெரியலாமே. இந்த வாழ்வு என்பது அவ்வளவு எளிதாக வாழ்ந்து வெற்றி அடையக்கூடிய ஒன்றா? சிந்திக்கணும் இல்லையா? நம்ம எவ்வளவு வழிகளை கடந்திருப்போம், எத்தனை துரோகங்களை நம்ம சந்திச்சிருப்போம், எத்தனை துரோகிகளை நம்ம சந்திச்சிருப்போம், எத்தனை வழிகளை நம்ம அனுபவிச்சிருப்போம். இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்றோம் நம்ம பிள்ளைகள்கிட்ட. அதான உண்மை. நீ செய்யாத, இவன் நல்லவன் கிடையாது, நல்லா யோசி, நல்லா உழை, நல்லா படி. நம்முடைய அதிகபட்ச அறிவுறுத்தல் என்னவா இருக்கும் இளைய தலைமுறைக்கு? நல்லா படிடா, உன் வாழ்க்கையை நீ பற்றி சிந்திடா. நீ என்னை கூட, எத்தனை பேர் சொல்றாங்க, நீ என்னை கூட பார்க்க வேணாண்டா, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கடா, என்னை கூட நீ பார்க்க வேணாம், என் வாழ்க்கையை கூட நான் பார்த்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்களா இல்லையா? அங்கே தான் இந்த தலைமுறை இடைவெளி என்பது அங்கே தான் வருது. நாம் சொல்லுகிற இந்த அறிவுரைகளினுடைய ஆழம் என்ன தெரியுமா? நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய சொந்த அனுபவங்கள், ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் அடைந்த தோல்விகள், நமக்கு ஏற்பட்ட வலிகள், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு போயிடக்கூடாது என்று தான் நாம் ஒரு நல்ல வழியை காட்டுறோம். ரொம்ப அழகா பிரியா சொன்னாங்க, எங்களுடைய சிறகுகளை எல்லாம் ஒழிச்சிட்டு தான், அதை அழிச்சிட்டு தான் உனக்கு சிறகு தந்து நாங்கள் பறக்க வைக்கிறோம். ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. ஒவ்வொரு பெற்றோரும்
எங்களுடைய ஆசைகளை நம்ம என்ன செஞ்சிடறோம்? எங்களுடைய ஆசைகளை குழி தோண்டி புதைச்சிடுறோம். எங்களுடைய சிறகுகளை, எனக்குன்னா ஒரு கனவு இருக்கு, பெற்றோருக்கு ஒரு கனவு இருக்காதா? பெற்றோருக்கு ஒரு ஆசை இருக்காதா? பெற்றோருக்கு ஒரு விருப்பம் இருக்காதா? அதெல்லாம் ஒழிச்சிட்டு அழைச்சிட்டு நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், நம்ம பிள்ளை மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். ஒரு 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 30,000 சம்பளம் வாங்குறாருன்னா உங்கள் அப்பாவுக்கும் அந்த அவருடைய மனைவிக்கு மொத்த செலவு எவ்வளோ தெரியுமாகும்? 2,000 ரூபா இருந்தால் போதும், குடும்பத்தை ஓட்டிடலாம். மிற்ற செலவு எல்லாமே வந்து மகத்தானே போய் சேருது. சொத்து சேர்த்து வச்சாலும் மகனுக்கு தானே, பிள்ளைகளுக்கு தானே. எவ்வளவு நம்முடைய ஆசைகளை, நம்முடைய சிறகுகளை, நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் அழித்து விட்டு நம்முடைய குழந்தை நல்லா இருக்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க, நம்முடைய குழந்தை நல்லா இருக்கணும். அதுதானே வழிகாட்டுறாங்க. அபுசூரியா எழுத்தார், அபுசூரியா அழகா ஒரு கதையில் சிறுகதை எழுதி முடிச்சிருப்பார். மாணவர்களுக்கான சிறுகதை. அது எப்படி முடிச்சிருப்பார்னா, நீங்கள் செலவழிக்கும், அதாவது நீங்கள் உழைக்காமல் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய பெற்றோர் உழைத்து அதை அனுபவிக்காமல் சேமித்து வைத்து உங்களிடம் கொடுத்தது. அதானே உண்மை. பெற்றோர் அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்க அனுபவிச்சிருக்கலாம்ல, அதை அனுபவிக்காம என்ன செய்யறாங்க? உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் உழைக்காமல் செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும், ஒவ்வொரு ரூபாய்க்கும் பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பெற்றோர் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க, பெற்றோர் கஷ்டப்பட்டு தான் அந்த வருமானம் செய்கிறாங்க. அதை அவர்கள் அனுபவிக்காமல் சேர்த்து வைத்து உங்களுக்கு தர்றாங்க. அதை உணர வேண்டும். இந்த உணராத இடத்தில் தான் இந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான இந்த தலைமுறை இடைவெளி அங்கே தான் வருது. நம்முடைய ஆதகம் நான் சந்தோஷம் இருக்கக்கூடாதுன்றதா எந்த பெற்றோராவது நினைப்பாங்களா? சந்தோஷம் அப்படித்தான் நினைக்குதுங்க. குழந்தைகள் வந்து என்ன நினைக்குதுங்கன்னா, நான் சந்தோஷமாக இருந்தாலே எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. எதிராக சந்தோஷம்னா எது? முதல்ல இன்னைக்கு நடந்துக்கிறதா சிந்திக்கணும்ல. இன்றைய பொழுதை பொழுதுபோக்காக கழிப்பதா சந்தோஷம்? எப்போ பார்த்தாலும் செல்லு குறுக்காக்க வேலையே இல்லையே. இப்போ குறுக்கா வேலையை இவன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் வீட்டில். செல்லை கொடுக்கலைன்னா அது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும். செல்லை கொடுக்காமல் இருந்து பாருங்க, வண்டி வாங்கி கொடுக்காமல் இருந்து பாருங்க. சில குழந்தைகள் வந்து தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க. மிகவும் வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் யார் சொல்கிறது? ஆசிரியர்கள் சொல்லி முடிச்சிட முடியுமா? இப்போ எவ்வளவு நெருக்கடி இந்த இளைய தலைமுறைக்கு. இந்த பட்டிமன்றத்தின் நோக்கம் அதுதான். இது வந்து ஒரு நான் முதலில் சொன்னது போல இது வந்து ஒரு உரையாடல். இளைய தலைமுறைக்கும் பெற்றோருக்கும், இளைய தலைமுறைக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு உரையாடல். எவ்வளவு நெருக்கடி நாங்கள் சந்திக்கிறோம். தலைப்பே மாறி போயிடுச்சு. முதல்ல எப்படி இருக்கும்னா, இளைஞர்களுக்கு யார் நெருக்கடி கொடுப்பது, அப்படிதான் தலைப்பு இருக்கும். இத்தனை வருஷம் அப்படிதான் இருந்திருக்கு. இன்னைக்கு உங்களால நாங்க என்ன செய்யறோம்? ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், ஒரு பெற்றோராக இருக்கட்டும், எங்களுடைய நோக்கம் என்ன, எங்களுடைய வழிகாட்டுதல் என்ன, அதோடைய தேவை என்ன? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எதிர்காலத்தில் என்னை பார்த்துக்கிறோன்ற ஒரு நோக்கம் இருந்தால் கூட பல பெற்றோர்கள் அதை கூட நினைக்க மாட்டாங்க. அதை கூட பெருசாக நினைக்க மாட்டாங்க. என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும். அதற்கான அறிவுரை சொல்கிற போதுதான், அவன் அதை கேட்காத போதுதான் இந்த நெருக்கடி. அவனாக ஒரு முடிவெடுத்துக் கொள்கிறான். வாழ்க்கை என்பது என்னவென்று தெரியாத அந்த வயதில் வாழ்க்கை என்ன வெறும் பொழுதுபோக்கு தான் வாழ்க்கையா? பொழுதுபோக்கில் மட்டுமே நாட்டம் செலுத்துகிற இந்த இளைய தலைமுறை அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அதற்கு வழிகாட்டுகிற பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க இல்லையா? இது ஒரு விதமான நெருக்கடினா இது ஒரு விதமான நெருக்கடி. அப்போ இந்த நெருக்கடியில் யார் ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாகிறா என்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தீர்ப்புக்கு வரணும்ல. ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு வழிகாட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் அவர்களுடைய பணி என்பது நிறைவடைந்து விடுகிறது. அல்லது ரொம்ப நீங்கள் இன்னுமே பார்த்துருக்கலாம், ஒரு 10வது முடிக்கின்ற வரை அல்லது 12வது முடிக்கின்ற வரை ரொம்ப கடுமையாக அவனை வந்து பேசியிருப்பாங்க, ரொம்ப திட்டியிருப்பாங்க. ஆனால் அதே மாணவன் கல்லூரிக்கு போன பின்பு ரொம்ப அவனோட இயல்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. திரும்ப போகிறப்ப மறந்துடுவாங்க. அதை ஒரு தோழன் போல, நட்பு போல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுடைய நெருக்கடி என்பது அந்ததோடு போய்விடும். அவங்க அடுத்த ஸ்டூடெண்ட் வந்துடுவாங்க, அடுத்த மாணவர் வந்துடுவாங்க, அப்படி போயிடும். அது ஒரு விதமான கடமை. ஆனால் பெற்றோர்களுக்கு ஏற்படுகிற கடமை, இந்த கடமை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெருக்கடி, இந்த கடமையால் ஏற்படுகிற நெருக்கடி அவ்வளவு ஒரு உளவியல் நெருக்கடி. ரொம்ப அழகான வார்த்தைகளெல்லாம் சொன்னாங்க. இந்த குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு ஏற்படுகிற உளவியல் நெருக்கடி. அது வந்து நகைச்சுவைக்காக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பெற்றோர்கள் அவ்வளவு நெருக்கடிகளை, சந்தோஷங்களையும் ஏற்றுக்கிறாங்க, அதே நம்ம தவிர்க்க முடியாது. சந்தோஷங்களையும் ஏற்றுக்கிறாங்க, வெற்றிகளையும், பிள்ளைகள் வெற்றி அடைகிற போது
அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன? பிள்ளைகளுடைய வெற்றி தான். அந்த வெற்றியை தாருங்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அப்படி கேட்குறப்ப தான் நெருக்கடியே ஏற்படுது. இப்போ மீண்டும் மீண்டும் இளைய தலைமுறையால் அதிக நெருக்கடிக்கு ஆளாவது பெற்றோர்களே 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 என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.